දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ මේ ස්ථානයේ තිබේ. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். සුද්ධාත්ම වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் යේසුස් இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் අපි இருக்கிறார். සාමාන්‍ය තැනක නොවේ අපි අවිසින්නේ. நாங்கள் சாதாரணமான ஒரு இடத்துக்கல்ல வந்திருப்பது. අපව බලවන්ත කරන වූ ස්ථානයේ අපි සිටින්නේ. எங்களை பலப்படுத்துகிற ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம். ශරීරය බලවන්ත වේ. சரீரம் பலப்படும், ආර්ථික බලවන්ත වේ. பொருளாதாரம் பலப்படும், අපේ ආත්මය බලවන්ත වේ. எங்களுடைய ஆவி பலப்படும், අපේ ව්‍යාපාර බලවන්ත වේ. நம்முடைய வியாபாரம் பலப்படும். යම් කිසි බලයක් මේ ස්ථානයේ තිබෙනවා. ஏதோ ஒரு வல்லமை இந்த இடத்தில் ඒක இருக்கிறது. සුද්ධාත්ම වහන්සේගේ බලය. அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. අද අනාගත වචනයක් කියන්න කැමති. இன்று நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லட்டும். අද දේමයට ආපු සෑම දෙනාගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ වෙනස් ස්ථාවරට උන්වහන්සේ ගෙනියන්න යනවා. இன்று ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வேறு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகிறார். ඔබගේ ජීවිත වෙනස් වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். මම සුද්ධාත්ම වහන්සේෙන් පිරිලා කතා කරන්නේ. நான் ஆவியிலே நிரம்பி මම பேசுகிறேன். නොවේ කතා කරන්නේ. நான் அல்ல பேசுவது. මගේ ආත්ම වහන්සේ කතා කරනවා. என்னுடைய ஆவியானவர் ඔබගේ பேசுகிறார். ආත්මික ජීවිත වැටලා තියෙනවා. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ඔබ விழுந்திருக்கிறது. දුර්වල වෙලා සිටිනවා. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். නමුත් දුර්වලව උන්වහන්සේ තල්ලු කරන්නේ. ஆனாலும் பலவீனனை அவர் தள்ளுவதில்லை. උන්වහන්සේ අද ශක්තිමත් කරන්න යනවා. இன்று அவர் பலப்படுத்த අද போகிறார். ඔබගේ හැම දෙයක්ම වෙනස් වෙන්න යනවා. இன்று உங்களுடைய சகல காரியங்களும் දෙවියන් மாற වහන්සේ මේ போகிறது. ස්ථානයේ සිටිනවා. தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். අපි කරන හැම යාක්ෂාවලට පිළිතුරු ලැබෙන්න යනවා. நாம் செய்கிற சகல ஜெபத்துக்கும் பதில் வர අද போகிறது. විශ්වාස කරන්න. இன்று விசுவாசியுங்கள். සම්පූර්ණ විශ්වාස කරන්න. முழுமையாய் விசுவாசியுங்கள். ඔබ ඉතගෙන ඉන්න මොහොතේ நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது සාමාන්‍ය කෙනෙක් වගේ ඉන්න එපා. சாதாரணமான ஒருவரை போல நிற்க வேண்டாம். යම් කිසි බලයක් ලබා ගන්නව හැදෙයිලා සිටින්න. ஏதாவது ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்ளும் அந்த விசுவாசத்தில் මේ இருங்கள். ගිය සතිය වගේ නොවේ. இந்த கூட்டமானது கடந்த கிழமை போல் அல்ல. මේක වෙනස් වගේ තියන්න යනවා. இது வித்தியாசமா இருக்க ඔබ போகிறது. මෙතනින් යන මොහොත වෙනස් වෙන්න යනවා. நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வித்தியாசமாக போகிறீர்கள். සුද්ධාත්මගේ බලයෙන් ஆவியானவருடைய வல்லமையிலே උන්වහන්සේ පුරවන්න යනවා. அவர் நிரப்ப போகிறார். ඔබ ස්වාමීන් වහන්සේ පුළුල් වෙන්න තබන්න යනවා. දේව- පළල් වෙන්න තබන්න යනවා. உங்களை விரிவடைய செய்ய போகிறார். හalleluya. ஹalleluya. විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். ඕ දේව බලය ඔබ ස්පර්ශ කරයි. தேவனுடைய வல்லமை உங்களை தொடும். දැන් මේ ස්පර්ශ කරයි. இப்பொழுதே தொடும். මම අත තබන්න කලින් நான் கையை வைக்க முன்பு සුද්ධාත්මසේ ස්පර්ශ කරයි. ஆவியானவர் தொடுவார். සමහර අය බිම වැටෙන්න යනවා. ஒரு சிலர் கீழே விழப்போகிறீர்கள். සමහර අයගේ සරස සැලෙන්න යනවා. ஒரு சிலர் தலையிடம் அசையும். කතා කරන්න. பேசுங்கள். සුද්ධාත්මනි ஆவியானவரே, ඔබ මට අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. ඔබ මට ඕනේ. நீர் எனக்கு ඔබ வேண்டும். මාව බලවන්ත කරන්න. நீர் என்னை பலப்படுத்துவீராக. මෙමද සුද්ධාත්මස ඔබ බලවන්ත කරයි. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துவார். සුද්ධාත්මස බලවන්ත කරයි. தேவ ஆவியானவர்களை සුද්ධාත්මස பலப்படுத்துவார். බලවන්ත කරයි. பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துவார். සුද්ධාත්මනි பரிசுத்த මාව ஆவியானவரே, පුරවන්න. என்னை நிரப்பு. මාව පුරවන්න. என்னை நிரப்பு. මාව පුරවන්න. என்னை நிரப்பு. ඕ කෙට්ටුකොනේරේ රබා ශකරදාලාරියා. රිබා ශකරදාලාරියා. සීල විලිවලේ නෝකි පාක වෙන්නා. සමහර අය බිම වැටෙනවා. ඒක දැස බලන්න එපා. ඒ ඇයිද ලැබෙන බලය ඔබට අවශ්‍යයි. රාකෝතාලා බාරාදාලා. ඊශකලා බාරාදාලා. රිබෝෂකේ. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரே வல்லமை அனுப்புங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வல்லமை. எஸ்ஸானமாத் பலியா. ஓ சத்தே. கைகளை உயர்த்தி தேவனுடைய வல்லமை. Receive. Receive. Aradala. Nibo shakora dala. Nikatala radalaria. Nibo shikiriandi. Hallelujah. Oh, ஆவியானவர் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இடம் முழுவதும் நிரப்பியிருப்பதற்கு நன்றி. என்னை நிரப்புவீராக. என்னை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. உம்முடைய அக்கினியால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. සුද්ධාත්මනි මාව පුරවන්න. ඔබගේ බලෙන් මාව පුරවන්න. ඔබගේ බලෙන් මාව පුරවන්න. ඔබගේ ශක්තියෙන් මාව පුරවන්න. ඉල්ලන්න. கேளுங்கள் அவர் தருவார். தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள். Receive.
Lidalaba shekeri ande. Libo shekeri andalaba. Marako shekeri ande. Libo sheri ande lala. Nama shekeri ande. Oh. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக வேண்டும். நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அநேகர் வருகிற வருடத்துக்காய் காத்திருக்கிறார்கள். வருகிற வருடம் நல்லொரு வாழ்க்கையும் நல்லொரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මේ අවුරුද්දෙම இந்த வருடத்திலேயே සති 3ක් ඇතුළේ දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් ආමේන් ඔබගේ ජීවිතේ කරයි. 3 கிழமைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பிரமிக்கத்தக்கதானதை செய்வார். தேவனால் முடியும். මාදිග යාක්ෂාවක් කරනවා. நான் நீண்ட ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன். මේ සභාවට කියන කැමති මාදිග යාක්ෂාවක් කරනවා. நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீண்ட ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன். විනාඩි 2ක් විනාඩි 3ක් විනාඩි 7ක් විනාඩි 5ක් වෙන්න පුළුවන්. அது 2 நிமிடம் 3 நிமிடம் 4 5 நிமிடமாயும் இருக்கலாம். ආත්මෙන් මාංශ කියන එක මා කරනවා. ஆவியானவர் சொல்வதை நான் செய்வேன். හැබැයි නිකන් වා හිටගෙන ඉන්න එපා. ஆனாலும் சும்மா நின்று கொண்டிருக்க வேண்டாம். ඔබට අවශ්‍ය නම් உங்களுக்கு தேவை என்றால் ඔබට නිදහස අවශ්‍ය නම් உங்களுக்கு விடுதலை தேவை என்றால் මගේ යාක්ෂාවත් එක්ක එකතු වෙන්න. போதகருடைய ஜெபத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். මට ඒ වගේ දෙයක් අවශ්‍යයි කියලා. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவை என்று. මම නොවේ යාක්ෂා කරන්නන්නේ. நான் நல்ல ஜெபிக்க போவது. ආත්මෙන් මාංශ මා තුලින් යාක්ෂාවක් කරනවා. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து ஒரு ஜெபத்தை பண்ண போகிறார். ආත්මස මා තුලින් යාක්ෂාවක් කරනවා. ஆவியானவர் எனக்குள்ளேயே ஒரு ஜெபத்தை செய்ய போகிறார். ඔබත් ඒ යාක්ෂාව සම්බන්ධ වෙන්න. நீங்களும் அந்த ஜெபத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். දයාබර ජීවමාන දේව පියාණේ, அன்பின் ஜீவனுள்ள தேவ பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මගේ සෙනඟ දෙසම යාක්ෂා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ඔබ වෙත මම යමක් කිල්ලුවත් உம்மிடத்தில் எதை கேட்டாலும் යේසුස් වහන්සේ කිව්වා ඒක මට ලැබෙයි කියලා. இயேசு கிறிஸ்து சொன்னார் எனக்கு அது கிடைக்கும் என்று. මම මාව දෙසා ඉල්ලනවා. நான் எனக்காக මගේ கேட்கிறேன். පවුල දෙසා ඉල්ලනවා. என் குடும்பத்துக்காய் கேட்கிறேன். මගේ සභාව දෙසා ඉල්ලනවා. என் சபைக்காய் கேட்கிறேன். මගේ රට වෙනුවෙන් ඉල්ලනවා. என் தேசத்துக்காய் අද கேட்கிறேன். මෙතනට ආපය උදෙසා විශේෂமா ඉල්ලනවා. இன்று விசேஷமா இந்த இடத்திலே வந்தவர்களுக்காக வேண்டுகிறேன். ආත්මනේ මේ යාක්ෂා මා තුලින් ඔබ කරන්නේ සාසුති. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை என்னுக்குள்ளே இருந்து நீர் கிரியை செய்கிறபடினால் நன்றி. දෙවි පියාණනේ, தேவ பிதாவே, මා යාක්ෂා කරනවා. நான் ஜெபிக்கிறேன். දුර්වල සරවල් ශක්තිමත් කළ මැනව. பலவீன சரீரங்கள் பலப்படுவதாக, රෝගවල් ඉවත් වෙන්න මා යාක්ෂා කරනවා. வியாதிகள் நீங்கும்படியாய் நான் මේ ස්ථානයේ ஜெபிக்கிறேன். ලෙඩෙන් ඉන්නව අය සුව වෙන්න අවශ්‍යයි. இந்த இடத்துல வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகமாக வேண்டும். ඔවුන්ගේ ශරීරයේ යම්කිසි ප්‍රෙෂර්, සුගර්, කොලෙස්ටරෝල්, අම සම්බන්ධ රෝගය, අස්ථි සම්බන්ධ රෝගය, ඒවා ඉවත් වෙන්න අවශ්‍යයි. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பிரஷர், கொலஸ்ட்ரால் மற்றும் தோல், அதே போல நரம்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்க வேண்டும். ස්වාමිනේ, ශරීරයේ තිබෙන සෑම රෝගයක්ම ඔබ ඉවත් කළ මැනව. கர்த்தாவே, சரீரத்தில் இருக்கிற சகல நோய்களையும் நீர் මේ நீக்குவீராக. සභාවේ කවුරුත්ම ලෙඩකින් ඉන්න එකයි. இந்த சபையிலே யாரும் வியாதியோடு කෙනා இருக்கக்கூடாது. සුවය ලබා ගන්න අවශ්‍යයි. எல்லோரும் சுகத்தை பெற මට வேண்டும். මේ ලෙඩෙන් සනීප වුණේ කියලා කියනවා අයට ඒ ලෙඩෙන් මේ මොදේ සනීපය ඔබ දුන්නු මැනව ස්වාමිනේ. எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த வியாதியில இருந்து நீ சுகத்தை යේසුස්ගේ கொடுப்பீராக. නාමයෙන් දැන්ම සුව වෙන්න මා ආශිර්වාද කරනවා. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாக நான் මේ கட்டளையிடுகிறேன். අය මරණකම් කවදත් ලෙඩ නැති ජීවිතය ජීවත් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் மரிக்கும் வரைக்கும் ஒரு நாளும் வியாதி அற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். සර්ව සුවය අද මේ ඇයට ලැබේවා. சரீரத்தின் சுகம்
இன்று இவர்களுக்கு මේ கிடைக்கட்டும். මගේ සෙනගව සුව කළ මැනව. இன்று என் ஜனங்களை சுகமாக்குவீராக. රෝගවල් ඉවත් වේවා කියා මාන කරනවා. வியாதிகள் நீங்கும்படியாய் நான் ඔබ கட்டளையிடுகிறேன். සුව කළ මැනව. நீர் சுகமாக்க. ඒ වගේම මෙතන කවුද ස්වාමිනේ ආර්ථික ප්‍රශ්න වලින් සිටිනවද? அதே போல இந்த இடத்துல யார் யார் பொருளாதார பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, තමන්ගේ ජීවිතය ඉදිරියට ගෙනෙන්න බැරුව தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி මට கொண்டு මෙච්චර செல்ல මුදල් முடியாமல், අවශ්‍යයි නේද? எனக்கு இவ்வளவு பணத்தை මම මෙච්චර ණයෙන් සිටිනවා නේද? நான் இவ்வளவு கடனோடு මට මේ දේ இருக்கிறேன், ලබා ගන්න බැරුව තිබෙනවා. எனக்கு இந்த காரியத்தை මගේ பெற முடியாமல் දරුවන්ට இருக்கிறது. මේක දෙන්න බැරුව තිබෙනවා. என் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க මගේ முடியாமல் இருக்கிறது. ඉගෙනීමට මේක අවශ්‍යයි නේ. என் கல்விக்கு இது தேவையே. මුදල් ප්‍රශ්න වලින් ණය වලින් ඉන්නව අයට ඔබගේ නිදහස යේසුස්ගේ නාමයෙන් මේ රාත්‍රිය ලැබේවා. பண பிரச்சனையோடு கடலோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் விடுதலை கிடைக்கட்டும். මුදල් ප්‍රශ්න නැති ජීවිතය ජීවත් වෙන්න ඕනේ. பண பிரச்சனை அற்ற வாழ்க்கை வாழ ඔබගේ வேண்டும். දරුවන් ධනින් පිරීලා සිටින්න ඕනේ. உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஐஸ்வர்யமாய் ඔවුන් நிரம்பி இருக்க வேண்டும். පොහොසත්කමින් සිටින්න අවශ්‍යයි. அவர்கள் பணக்காரராய் இருக்க வேண்டும். ඔවුන්ගේ ජීවිතේ කිසි එකකමක් තිබෙන්න නරකයි. அவர்கள் வாழ்க்கையில எந்த குறைவும் ඔබව இருக்கக்கூடாது. සොයන අයට කිසි යාපතක් අඩු වෙන්නේ නැහැ. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ඔවුන්ට කිසි குறைவு ඉඟියක් නොවන්නේය. அவளுக்கு ஒரு குறைவில்லை. ඒ වගේ ආශිර්වාදයක් அப்படிப்பட்ட අද ஆசீர்வாதம் දවසේ මේ සෙනගට දැන් ලැබේවා. இன்றைய நாளிலே இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். මුදල් ප්‍රශ්නෙන් එළියට එන එක පමණක් නොවේ. பண பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது මුදල් மாத்திரமல்ல, කොහොමද පාවිච්චි කරන්නේ? பணத்தை எப்படி கையாளுவது, මුදල් කොහොමද එකතු කරන්නේ? பணத்தை எப்படி சேமிப்பது, කියනවා ප්‍රඥාව මගේ සභාවට ලැබේවා. அப்படிப்பட்ட ஞானத்தை என் சபைக்கு கொடுப்பீராக. සුද්ධාත්මනේ ඔවුන්ව මේ මුදල් එකතු කරන්නා වූ ආර්ථික ආශිර්වාද කරා යන්නා වූ මාර්ග තුල ඔබ මඟ පෙන්වන්න. ஆண்டவரே, பணத்தை சேகரிக்கிறதான அந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளே நீர் வழி நடத்துவீராக. හොඳ අනුශාසනා දෙන්නා වූ සෙනග මේ අයට දෙන්න. அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஜனங்களை இவளுக்கு கொடு. හොඳ මනුෂ්‍යන්ව මේ අයට දෙන්න. நல்ல மனிதர்களை இவளுக்கு கொடு. හොඳ අනුශාසනා ලබා ගන්නව අයව දෙන්න. நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களை கொடும். මේ අයට උදව් කරනව සෙනග. இவர்களுக்கு உதவி செய்கிற ஜனங்கள், ප්‍රඥාව දෙන්නව අයව දෙන්න. ஞானம் கொடுக்கிறவர்களை ඒ கொடும். වගේම යාක්ෂා කරනවා. அதே போல நான் ஜெபிக்கிறேன். ජීවිතේ යම්කිසි ප්‍රශ්නකින්, வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில, ජීවිතේ යම්කිසි කරදරකින්, வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டத்தில, නඩු නිසා, வழக்கு நிமித்தம், පෞල් ප්‍රශ්න නිසා, குடும்ப பிரச்சனை நிமித்தம், ජීවිතේ රැකියාවේ ව්‍යාපාරේ ප්‍රශ්නෙන් අමාරු තත්ත්වක සිටිනා අයට ඔබගේ සමාදානය මේ රාත්‍රිය ලැබේවා. வாழ்க்கையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே மிகவும் கடினமான சூழ்நிலையிலே இருப்பவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடும். හදවත් තුල සමාදානය දෙන්න. இருதயத்திலே சமாதானத்தை கொடும். යම්කිසි ප්‍රශ්නයක් මොවුන්ගේ හදවතේ තියෙනවා. ஏதோ ஒரு பிரச்சனை இவர்கள் இருதயத்திலே இருக்கிறது. ගැටලුවක් නැතුව නිදහසෙන් සිටින්න අවශ්‍යයි. சிக்கல் அற்று விடுதலையோடு இருக்க வேண்டும். මගේ පවුල, என் මගේ குடும்பம், පුරුෂයා, என் கணவன், මගේ දරුවා, என் பிள்ளைகள், මගේ භාර්යා, என் மனைவி, මගේ දෙමව්පියන්, என் මගේ பெற்றோர்கள், දරුවන්, என் பிள்ளைகள், මේගේ ප්‍රශ්නක් තියෙනවා. இவர்களிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை ඒ இருக்கிறது. ප්‍රශ්න නැතුව அந்த பிரச்சனை இல்லாமல் මුළු අදවතේ සමාදානයේ මේ අය සිටින්ට ඔබගේ අනුග්‍රහය මේ රාත්‍රී මෙතන ඉන්නව අයට ලැබේවා. முழு இருதயத்தின் சமாதானத்தோடு இருக்கத்தக்கதான உம்முடைய கிருபையை இந்த ஜனங்களுக்கு கொடுப்பீராக. හැම මේ අමාරු තත්ත්වේ හැම දෙයක්ම ඉතාම ලේසියෙන් පාස්වෙන් සිදුවෙන පිණිස හැම දෙයක්ම ඔබ සකස් කළ දුන්නු මැනව. இப்படியான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட எல்லாம் இலகுவாய் லேசாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான சூழலை உருவாக்கி கொடுப்பீராக. මම ආරක්ෂා කරනවා. அதே போல நான் අද ஜெபிக்கிறேன். යම්කිසි ප්‍රශ්නකින් මෙතන ඉන්නව නම්, இன்று ஏதாவது ஒரு பிரச்சனையில் இங்கு යම්කිසි කරදරකින් ඉන්නව නම්, ஏதோ ஒரு போராட்டத்தில் සමහර වෙලාවට මේ ප්‍රශ්නට හේතුව මුන්ගේ වැරදි ක්‍රියාවක් නැත්නම් වැරදි තීරණයක් වෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே அந்த பிரச்சனைக்குரிய காரணம் இவர்களுடைய தவறான கிரியை இல்லாவிட்டால் தவறான தீர்மானமாக අපේ இருக்கலாம். ජීවිතේ කරපු වැරදි තීරණ නිසා, நம்முடைய வாழ்க்கையிலே தவறான தீர்மானத்தின் අපේ நிமித்தம், මුඛෙන් ආපු වැරදි වචන නිසා, நம்முடைய வாயிலே இருந்து வந்த தவறான வார்த்தை நிமித்தம், අපි කරපු වැරද්දක් නිසා நாம் செய்த தவறின் අපේ நிமித்தம் ජීවිතේ මේ වගේ ප්‍රශ්නකින් ඉන්නව නම්, எங்கள் வாழ்க்கையில இப்படியான பிரச்சனை යම්කිසි இருக்கும் என்றால், අඩුකමින් ඉන්නව නම්, ஏதாவது ஒரு குறைவிலே இருப்போம் හොඳ என்றால், මනුෂ්‍යන් වයින් මේ කරලා ඉන්නව නම්,
நீங்கள் மனிதர்களை இழந்திருப்பீர்கள் நல்ல என்றால், மனிதர்கள் இழந்திருந்தால் உந்த தேவல் உந்த අවස්ථාවල අයිමි කළ සිටිනවා. நல்ல காரியங்கள் நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் අපි இழந்திருந்தால் ඔබගෙන් සමාවිල්ලනවා. நாம் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். ඔබගේ ලේවලින් අපේ සෝදන යේසුනේ. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே நம்மை අපි கழுவி, අයිමි කළා වූ අවස්ථාවල් 100 ගුණයක් නැවත ලැබේවා. நாம் இழந்த அந்த சந்தர்ப்பங்கள் 100 மடங்காய் திரும்ப ඇයට கிடைக்கட்டும். නැවත ලැබේවා. இவனுக்கு திரும்ப கிடைப்பதா අපේ ආශිර්වාද නැවත තුනමනවා. இன்று அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக. අපේ ආශිර්වාදින් පිරියන්ට இன்று அந்த ආශිර්වාද කරනවා. இன்று அந்த ஆசீர்வாதத்திலே நிரம்பி போக நான் ஆசீர்வதிக்கிறேன். දෙවි පියාණෝ ඔබට ස්තුතියි. தேவ பிதாவே உமக்கு යේසුනි ඔබගේ නාමය ඉයලයි. இயேசுவே உம்முடைய நாமம் மேலானது. ඔබගේ නාමය උස්සස්ය. உம்முடைய நாமம் மேன்மையானது. ඔබ පමණ අප සමග සිටිනේ. நீர் மாத்திரமே நம்மோடு இருக்கிறீர். සුද්ධාත්මනේ මේ සවස් කාල අපි සමග කතා කළමනවා. ஆவியானவரே இந்த மாலை வேளையிலே நம்மோடு பேச. අද යම් කිසි බලාපොරොත්තුකින් ඇවිල්ලා ඉන්නවා. இன்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ගාකය උපවාසෙන් නිරාගෙන් ඇවිල්ලා ඉන්නවා. அநேகர் உபவாசத்தோடு இங்கு வந்திருக்கிறார்கள். සිදු නොවුණු දේවල් සිදු වෙන්න අවශ්‍යයි. நடக்காதவைகள் நடக்க வேண்டும். සුද්ධාත්මනේ ஆவியானவரே අද දේ මේ ආශිර්වාද කර දුන්න මැනව. இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் මගේ பெற்றுத்தார். මනස මගේ සිතවිල්ල නොවේ මගේ වචන නොවේ ඔබ මාව පාවිච්චි කළ මැනව. என்னுடைய மனதோ என்னுடைய வார்த்தைகளோ என் சிந்தனையோ அல்ல, நீரே என்னை பயன்படுத்த. ඔබට මම බාර දෙනවා මගේ ජීවිතය. உமக்கே என் வாழ்க்கையை ඔබ මඟ சமர்ப்பிக்கிறேன். පෙන්වන්න. நீர் வழி நடத்தும். පියාණනි සෑම මහිමය ඔබට වේවා. பிதாவே சகல மகிமை යේසුස් உமக்கே. වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள சபா சப்தம். நாமத்தில். ஆமென். ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. praise the lord. praise the lord. ඔබ සෑම දෙනාම යේසුස්ගේ නාමයෙන් ආදරෙන් පිළිගන්නවා. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்பாய் வரவேற்கிறோம். දෙවියන් වහන්සේ මේ දේ මේ ඔබට ආශිර්වාද කළදේ. தேவன் இந்த கூட்டத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பெற்று தருவார். ඔබම කෙනා ඇවිල්ලා තන යම්කිසි බලාපොරොත්තුවෙන්. நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ඒ வந்திருக்கிறீர்கள். බලාපොරොත්තු දෙවියන් වහන්සේ ඉෂ්ටකයි. அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவார். අසුන් ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். අද දෙවියන් වහන්සේ මට කියලා යවපු දෙයක්. இன்று தேவன் எனக்கு சொல்லி அனுப்பிய காரியம், දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතය වෙනත් ස්ථාවරයක තබන්චනවා. தேவன் உங்கள் வாழ்க்கையை வேறொரு நிலையிலே வைக்கப் போகிறார். ආමෙන් කියපේට ඒක ලැබෙයි. ஆமீன் சொன்னவர்களுக்கு அது கிடைக்கும். එනිසා මගේ සෙනඟ උගාදන කිව්වේ නැහැ. ஆனாலும் என் ஜனங்கள் அநேகர் சொல்லவில்லை. ඔබේ ස්ථාවරයට එන්න අවශ්‍යයි. நீங்கள் அந்த நிலைக்கு வர வேண்டும். එනිසා මම නැවත කියන්නම්. எனவே நான் திரும்ப சொல்லுகிறேன். මේ දේමයට ආපු උගාදනගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ හැම කෙනාගේ ජීවිතය අනිත් ස්ථාවරයට අලුත් තැනකට දෙවියන් වහන්සේ තබයි. தேவன் இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் புதிய அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு வந்து ඔබගේ வைப்பார். ජීවිතය අලුත් වෙයි. உங்கள் வாழ்க்கை புதிதாகும். ඔබව දෙවියන් වහන්සේ වෙන පැත්තකට ගෙනියනවා. தேவன் உங்களை வேறு திசைக்கு அழைத்து செல்வார். වෙන බිස්නස් ඔබට ලැබෙයි. வேறு வியாபாரம் உங்களுக்கு වෙන கிடைக்கும். ජීවිතයක් ඔබට ලැබෙයි. வேறு வாழ்க்கை உங்களுக்கு ඔබ கிடைக்கும். විශ්වාස කරන්න. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ලබන අවුරුද්ද නොවේ. வருகிற வருடம் அல்ல, මේ අවුරුද්ද දෙවියන් වහන්සේ උගා දේවල් කරනවා. இந்த வருடத்திலேயே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். පටන් ගැනීමට වඩා අවසාන මහිමවත් වෙන්න. ஆகவே ஆரம்பத்தை காட்டிலும் முடிவும் மகிமையாயிருக்கும். මේ සති තුනෙන් ලොකු දේවල් ඔබගේ ජීවිතේ මගේ දෙවියන් වහන්සේ இந்த 3 கிழமைக்குள்ளே பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ඔබ நடக்கும். විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ඔබගේ ලයිෆ් එක උගා අමාරුවෙන් ඔබ ගෙනියන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ඔක්කොම ලේසි කරයි. உங்கள் வாழ்க்கை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே கொண்டு போகலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் இலகுவாக்குவார். ආමේන්. ஆமென். හැම දවසක්ම හොඳ දවසක්. ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே. මගේ දෙවියන් වහන්සේ සබත් දවසේ තාස්කම් කරන දෙවියන් වහන්සේ. என் தேவன் ஓய்வு நாளிலும் அற்புதங்களை செய்கிற தேவன். ආමේන්. ஆமென். නිවාඩු දවසේ දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා. விடுமுறை நாட்களிலும் தேவன் அற்புதங்களை පොය செய்கிறார். දවසේ ආස්කම් කරයි. போயா தினத்திலும் அற்புதம் செய்வார். ඔබ බලාපොරොත්තු වෙන්න. அதை எதிர்பாருங்கள். හalleluya. ஹalleluya. ගිය සතියේ අපි ආරක්ෂා කළ උගා දිනේ සෝ වුණා. கடந்த கிழமை நாங்கள் ஜெபித்து அநேகர் சுகமானார்கள். அம்மாக்கு ஏதோ நடந்துச்சு தானே அம்மா? ஏதோ உங்களுக்கு நடந்துச்சு. இங்கே வாங்க கொஞ்சம் பார்ப்போம். අම්මට මොනවද දෙයක් වුණා. උගත් දෙනෙක්ට වුණා. මම අලුත් අයරින් නානේ. அவங்கள மேலேக்குණා. வாங்க அம்மா. මම දැක්ක මෙයාගෙන් මොනවද දෙයක් මේ යන එක. ஆமென். இவங்க உடலேருந்து ஏதோ போகிற மாதிரி நான் பார்த்தேன் போன வெள்ளிக்கிழமை. ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு. எவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த வருத்தங்கள் வியாதிகள் இருந்துச்சு? 10-12 வருஷம் 10-12 අවුරුදු 12ක් තිස්සේ ලෙඩවල් තිබුණලු. නමුත් ගිය සිකුරාදා මම දැක්කා මගේ අතින් මොනවද යන වගේ. ඕන වෙள்ளி நான் பார்த்தேன் கையிலேருந்து ஏதோ போக மாதிரி தானே.
ஆனால் உங்களால் நிற்க முடியாமல் போச்சு. நிற்க முடியாமல் போச்சு. நீங்கள் சுய நினைவே இருந்தீங்க. ඔබ லூஸ் கலாம் உடம்புல ஏதோ வெளியே போன மாதிரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். பாஸ்டர் சொல்ற நேரம் எல்லாம் எனக்கு இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்ப நல்ல சுகம். இயேசுவாதம் பஸ்ஸே சம்பூர்ண சாணிப்பார். ஒரு வியாதி இல்லை. நான் அந்த ஒரு சிஸ்டர்கிட்ட அன்னைக்கு வந்து சொன்னேன், அந்த சிஸ்டர்கிட்ட தலை சுத்து தான் எனக்கு இருக்குன்னு. அந்த எனக்கு ஒவ்வொரு அந்த சிஸ்டரும் ப்ரே பண்ணாங்க, தலை சுத்து தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த தலை சுத்தை ஆண்டவர் இல்லாமாக்கி மேல் வலி நெஞ்சு வலி எல்லாமே ஆண்டவர் எடுத்து போட்ட கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது ஒரு பெரிய அற்புதம். ஐக்குவத் அப்படி நிராக யாக்ஷா கிருபணிசா ஏதா ලොකු වෙනසක් සිදු වෙනවා. ஆமென் ஆமென் ஆமென். நிறைய சாட்சிகள் உண்டு. உங்களுக்கு சாட்சியத்தை நான் එම කෙනාගෙන් මට ආන්න වෙලා නැහැ. දැන් මේ සාක්ෂිය ඔයගොල්ලන් කියන්න ඕනේ මේ අද ආපු නැති දෙන්නෙක්ට. இன்னைக்கு வராத கண்டிப்பாக தான் சாட்சி சொல்லணும். வளைஞ்சா அற்புதம் நடந்துச்சு. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மட்டும் இல்லாம பாஸ்டர் எங்களோட கணவர் 30 வருஷமா குடியில இருந்தவருக்கு பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து விசிட்டிங் வந்த நேரம் வந்து ப்ரே பண்ணீங்க. எங்களோட கணவர் இருக்க இல்லை, ஓடிட்டாரு வீட்டில் இருந்து. ஆனாலும் அந்த 30 வருடத்துக்கு நாங்கள் பட்ட பாடு வீட்டில் இருக்கவே முடியாது. 5 பிள்ளைங்க, எனக்கு 5 பிள்ளைய 4 பொம்பளை பிள்ளை, ஒரு மகன். எல்லாரும் இந்த வயசு தான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க சண்டை குடும்பம் சண்டை குடும்பம்னா. வீடு வீடா போய்ங்க அவரோட இருக்கல. அது வந்து அடிப்பாரு, கண்டதெல்லாம் தூக்கி அடிப்பாரு, காசு கேட்பாரு. விடிய விடிய தூக்கமே இருக்காது. பேர பிள்ளைங்க பெருசாவியும் அது இருந்துச்சு, வீட்டில் சபை நடந்தும் அது இருந்துச்சு. பிறகு நான் இங்கே வந்த பிறகு தான் பாஸ்டர் ஜெபிச்சு பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து ஜெபிச்சிங்க. சேர்ச்சிக்கு வர நேரமெல்லாம் ப்ரே பண்ணுவீங்க. அது கணவரும் 30 வருஷத்துக்கு குடியில இருந்து விடுதலை கொடுத்து இப்போ தான் நிம்மதியாக நாங்கள் தூங்குறோம் எல்லாரும். සිංහලට තේරුණාද නෑ? අවුරුදු 30ක් පුරුෂයා බොනවා, බීලා ගානවා, ළමයි 5 දෙනෙක් 5 දෙනා අරගෙන එකේ ගෙවල් වලට යනවලු ඉන්න බෑලු. නමුත් මම ඒගොල්ලන් ගෙදර කියලා කකුල තැබුවා විතරයි. එදා සිට එයාගේ අවුරුදු 30 බීමත්කම ඉවත් වුණා, දුප්පත්කම ඉවත් වුණා. ආමේන්. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා. கடவுளுக்கு நன்றி. கைகளை உற்சாகமாய் தட்டுவோம். අපි ඔබ ලෑස්ති? நீங்கள் ஆயத்தம்? අද මේක පිරෙනවා. இன்று இது நிரம்பும். සති දෙකේ මේක ෆුල් වෙයි. 2 கிழமையில் இது ஃபுல் ஆகிவிடும். ඉරිදට වඩා සිකුරාදා තමයි සෙනගේ වැඩි වෙන්න යන්නේ. ஞாயிறை விட வெள்ளித்தான் ஜனங்கள் அதிகரிப்பார்கள். අපි මේ දවස්වල සුද්ධාත්ම වහන්සේ ගැන කතා කරනවා. நாம் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறோம். සුද්ධාත්මන් වහන්සේගෙන් பூர்ண වීම, பரிசுத்த ஆவியானவரில் நிரம்புதல், பரிசுத்த ஆவியானவரில் நிறைதல், සුද්ධාත්මන් වහන්සේගෙන් பூர்ண වීම. සුද්ධාත්මන් වහන්සේ කියලා කෙනෙක් ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். එයා කවුද? அவர் யார்? එතුමා කවුද කියලා අගට දැනගන්න අවශ්‍යයි. அவர் யார் என்பதை நாம் சரிவர அறிந்து கொள்ள මම வேண்டும். කියපු දේම මේ අවුරුදු ඉවරනකම් කියනා කියලා කිව්වා. நான் சொன்னதையே இந்த வருடம் முடிவடையும் வரைக்கும் சொல்வேன் என்றேன். එකම එක දෙවි කෙනෙක් ඉන්නේ. ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். හැබැයි ඒ දෙවියන් වහන්සේ කියන නාමේ 3 දෙනෙක් ඉන්නවා. ஆனாலும் அந்த தேவன் என்கிற பெயரிலே 3 பேர் இருக்கிறார்கள். ඒ 3 දෙනෙක් තනි 3 දෙනෙක් ඉන්නවා. அந்த 3 பேரும் தனித்துவமான 3 பேர். එක්කෙනෙක් පියාණන් වහන්සේ, ஒன்று பிதா, දෙක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ, இரண்டாவது இயேசு கிறிஸ்து, 3 සුද්ධාත්මන් වහන්සේ, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். පියා කියන්නේ යේසුස් වහන්සේ නෙමෙයි. பிதா என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து அல்ல. සුද්ධාත්ම වහන්සේ කියන්නේ පියාණන් වහන්සේ නෙමෙයි. பரிசுத்த ஆவியானவர் என்று என்பவர் அவர் பிதாவும் அல்ல. තනි තනියෙන් 3 දෙනෙක් ඉන්නවා. தனித்தனியாக 3 பேர் இருக்கிறார்கள். යේසුස් වහන්සේව අපි දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ. நாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுவதில்லை. පියාව දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ.
பிதாவை தேவன் என்று சொல்வதில்லை. සුද්ධාත්මන් වහන්සේව දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ. பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று சொல்வதில்லை. පියාව අපි පියා කියලා කියනවා. பிதாவை நாம் பிதாவென்றே சொல்லுகிறோம். සුද්ධාත්මන් වහන්සේව සුද්ධාත්මන් වහන්සේ කියලා කියනවා. பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். යේසුස් වහන්සේව යේසුස් වහන්සේ කියලා කියනවා. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவென்று சொல்லுகிறோம். ඒතර දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ කාටද? அப்படி என்றால் தேவன் என்று சொல்வது யாருக்கு? තුන්දෙනාවම එකතු කරුවම අපි කියන්නේ දෙවියන් වහන්සේ. மூன்று பேரையும் ஒன்றாய் இணைத்தால் நாம் சொல்வது தேவன். අපි දෙවියන් වහන්සේ කියලා කිව්වත් நாம் தேவன் என்று சொன்னால் අදුම් වාදනක හිතනවා පියා සමග අපි කතා කරනවා කියලා. இன்று அநேகர் நினைப்பதுண்டு பிதாவோடு நாம் பேசுகிறோம் என்று. නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේ කිව්වත් தேவன் என்றால் ඒක එක ටීම් එකක්. அது ஒரு டீம். ඒ දෙවියන් වහන්සේ කියන නාමයේ ඔවුන් සිටින නිසා அந்த தேவன் என்கிற நாமத்திலே அவர்கள் இருக்கிறபடினால் අපි පිය වූ දෙවියන් වහන්සේ කියලා කියන්න පුළුවන්. நாம் பிதாவாகிய தேவன் என்று சொல்லலாம். යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். සුද්ධාත්මන් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. பரிசுத்த ஆவியாகிய தேவன். ඒතකොට මම සුද්ධාත්ම වහන්සේ වණ්ඩ ගන්නවා. அப்படி என்றால் நான் பரிசுத்த ஆவியானவரை அப்பொழுது நான் அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியை கூப்பிடுறேன். යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். එවිට යේසුස් වහන්සේ වණ්ඩ ගන්නවා. அப்பொழுது இயேசுவை நான் හැබැයි கூப்பிடுகிறேன். දෙවියනේ කියලා කියන මොහොතේ ஆனால் தேவனே என்று சொல்லும் பொழுது මම අඬ ගන්නේ நான் கூப்பிடுவது පියාව නොවේ, பிதாவை அல்ல, යේසුස්ව නොවේ, இயேசுவை அல்ல, සුද්ධාත්ම වහන්සේ නොවේ, பரிசுத்த ஆவியானவரை அல்ல, තුන්දෙනාවම. மூன்று பேரையும். පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? බිත්තර. முட்டை බිත්තර. முட்டை බිත්තර ගත්තත් කොටස් තුනක් තියෙනවා. முட்டை எடுத்தால் அதிலே மூன்று பிரிவுகள் உண்டு. බිත්තරේ කට්ට තියෙනවා. முட்டையின் ஓடு இருக்கிறது. බිත්තරේ කොටස් තුනක් තිබෙනවා. முட்டையிலே மூன்று பிரிவுகள் உண்டு. කට්ට තියෙනවා. அதிலே ஓடு இருக்கிறது. සුදු මද තියෙනවා. வெள்ளை கருவுண்டு, කාමද තියෙනවා. மஞ்சள் கருவுண்டு. කට්ටට අපි කියන්න බෑ මේකේ බිත්තර කියලා. ஓட்டுக்கு நமக்கு சொல்ல முடியாது இது முட்டை என்று. සුදු මද තියාගෙන මෙන්න බිත්තර බිත්තර කියලා කියන්න බෑ. வெள்ளை கருவை வைத்துக்கொண்டு இதோ முட்டை முட்டை என்று சொல்ல முடியாது. කාමද තියාගෙන මෙන්න බිත්තර කියලා කියන්න බෑ. மஞ்சள் கருவை வைத்துக்கொண்டும் இது முட்டை என்று சொல்ல முடியாது. තුනම එකතු වුණාම மூன்றும் ஒன்றாய் இணைந்தால் බිත්තර. முட்டை. නමුත් කට්ටට අපි කියන්න පුළුවන්. அப்படி என்றால் நமக்கு சொல்ல முடியும், ஓட்டுக்கு சொல்ல முடியும் බිත්තරේ කට්ට. முட்டையின் ஓடு පිය වූ දෙවියන් වහන්සේ. பிதாவாகிய தேவன். බිත්තරේ කාමද. முட்டையின் மஞ்சள் கரு, බිත්තරේ සුදු මද. முட்டையின் வெள்ளை கரு සුද්ධාත්ම වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. பரிசுத்தவாகிய தேவன். මට බිත්තර ඕනේ කිව්වා. எனக்கு முட்டை வேண்டும் என்று சொன்னால் මම තුනම ඉල්ලන්නේ. நான் மூன்றையும் கேட்கிறேன். මට සුදු මද විතරක් ඕනේ. எனக்கு வெள்ளை கரு மாத்திரம் வேண்டும். එහෙනම් මම සුදු මද කියන්න ඕනේ. அப்படி என்றால் நான் வெள்ளை கரு என்று சொல்ல வேண்டும். සුද්ධාත්මනේ කියන්න ඕනේ. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்ல வேண்டும். අපිට පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? මේ ලෝකේ දෙවි පියාණන් වහන්සේ இந்த உலகத்திலே தேவபிதா කිසිම දෙයක් කෙරුවේ නැහැ. ஒன்றுமே செய்யவில்லை. මේ ලෝකේ යේසුස් වහන්සේ කිසිම දෙයක් කළේ නැහැ. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யவில்லை. ඒක හරි පුදුමයි. அது ரொம்ப புதுமையானது. මේ ලෝකේ පියාණන් වහන්සේ මැව්වේ නැහැ. இந்த உலகத்தை பிதா படைக்கவில்லை. කිසිම දෙයක් පියා කළේ නැහැ. ஒன்றுமே பிதா செய்யவில்லை. කිසිම දෙයක් යේසුස් වහන්සේ කළේ නැහැ. ஒன்றுமே இயேசு செய்யவில்லை. මම ආන්න කැමති යේසුස් වහන්සේ යක්ෂයන් සුව එළවුවද නැද්ද? இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினாரா இல்லையா? කියන්න. சொல்லுங்கள். කුෂ්ඨෝගීන්ව සුව කළාද නැද්ද? குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரா இல்லையா? මම කියනවා නැහැ කියලා. நான் சொல்லுகிறேன் இல்லை என்று. කවුද යේසුස් වහන්සේ තුලින් කළේ? யார் இயேசுவுக்குள்ளாய் இருந்து செய்தது? සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். මේ ලෝකයේ පියාණන් වහන්සේ තුලින් පියා එළිය වේවා කියන මොදේ කවුද කළේ?
இந்த உலகத்திலே பிதா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது யார் செய்தது? ඔබවත් මාවත් මැව්වේ කවුද? உங்களையும் என்னையும் படைத்தது யார்? யோப் කියනවා யோபு சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් මාස මාව මැව්වා. தேவனுடைய ஆவியானவர் என்னை சிருஷ்டித்தார். එහෙනම් පියා මේ ලෝකේ හැම දෙයක්ම කළේ සුද්ධාත්ම වහන්සේ තුලින්. அப்படி என்றால் பிதா இந்த உலகத்திலே எதை செய்தாலும் அதை செய்தது பரிசுத்த ஆவியானவருடைய. යේසුස් වහන්සේ මලුන්ගේ නැගිට්ටා. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். කවුද මලුන්ගේ නැගිටින්න තැබුවේ? யார் உயிர்த்தெழ வைத்தது? සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். එහෙනම් ඔබටත් මටත් කොච්චරද සුද්ධාත්ම වහන්සේ අවශ්‍යද? அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் தேவை? ඔබටත් මටත් කිසිම දෙයක් කරන්න බෑ සුද්ධාත්ම වහන්සේ නැතුව. உங்களுக்கும் எனக்கும் எதையும் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியானவர் ඒ இல்லாமல். නිසා තමයි බලෙන් නොවේ ශක්තිය නොවේ. அதனாலே தான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, සියල්ලම சகலமும் ආත්ම වහන්සේ තුලින් සිදු වෙන්නේ. ஆவியினாலே நடக்கிறது. ආමේන්. ஆமென். පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? සුද්ධාත්ම වහන්සේ තමයි සියල්ල කරන්නේ. பரிசுத்த ஆவியானவர் தான் சகலதையும் செய்கிறார். හැබැයි සුද්ධාත්ම වහන්සේට යමක් කරන්න ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்றை செய்ய කෙනෙක් අවශ්‍යයි. ஒருவர் அவசியம். මාംසෙන් කෙනෙක් අවශ්‍යයි. மாமிசத்துக்குரிய ஒருவர் அவசியம். ඔබත් මාත් அது நீங்களும் நானும். අපි කොච්චර ඉඩ දෙනවද? நாங்கள் எவ்வளவா இடம் கொடுக்கிறோமோ එච්චරට සුද්ධාත්ම වහන්සේ අප තුලින් ක්‍රියා කරයි. அந்த அளவுக்கு நம் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். හැබැයි සුද්ධාත්ම වහන්සේ මා තුලින් ඔබ තුලින් මොනවාද කරන්න පැමිණෙන්නේ? ஆனாலும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் எதை செய்ய வருகிறார்? මට කාර් එකක් අරන් දෙන්නද? எனக்கு ஒரு காரை பெற்றுக் கொடுக்கவா? ගයක් අරන් දෙන්නද? ஒரு வீட்டை பெற்றுக் கொடுக்கவா? නෑ. இல்லை. යේසුස් වහන්සේ පොළොවට ආවේ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது පියාගේ නාමයේ මහිමයට පත් කරන්නට. பிதாவினுடைய நாமம் மகிமை பெற. ආස්කම් වුණාම அற்புதம் நடந்ததும் ඔක්කොම පියාට ලොකු ගෞරවයක් ආවා. பிதாவுக்கு எல்லாவற்றிலும் பெரிய ஒரு கௌரவம் வந்தது. ඒ නිසා යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ පියාව මහිමයට පත් කරන්න. எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பிதாவை மகிமைப்படுத்த. සුද්ධාත්ම වහන්සේ පොළොවට ආවේ பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்தது යේසුස්ව මහිමයට පත් කරන්න. இயேசுவை மகிமைப்படுத்த. එහෙනම් මගේ ප්‍රධාන දේ அப்படி என்றால் என்னுடைய பிரதான காரியம், මම තනියෙන් ඉන්න මොහොතේ நான் தனிமையா இருக்கும் பொழுது මගේ පුද්ගලික ජීවිතේ என் தனிப்பட்ட வாழ்க்கையில යේසුනි ඔබට සුදේ இயேசுவே ඔබ உமக்கு நன்றி. සියල්ලන් සියල්ලා நீ சகலவற்றுக்கும் சகலமாய் இருக்கிறீர். උන්වහන්සේව දන ගාලා වාඩි වෙලා උන්වහන්සේව උසස් කරනවා. நான் அவரை முழங்கால் படியிட்டு அமர்ந்து அவரை உயர்த்துகிறேன், උන්වහන්සේව මහිමයට පත් කරනවා. அவரை ඒක மகிமைப்படுத்துகிறேன். පැයක් පැය දෙකක් அது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் මම උන්වහන්සේව මහිමයට පත් කරනවා. நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். තව කෙනෙක් මගෙන් අහනවා இன்னொருவர் என்னிடத்துல கேட்கிறார், මේ ප්‍රශ්න මොනවද කරන්න යන්නේ? இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? යේසුස් වහන්සේ එක මට උදව් කරයි. இயேசு கிறிஸ்துனால எனக்கு உதவி මම செய்வார். අද මේම වචනයක් කිව්වා. நான் இப்படி இன்று ஒரு வார்த்தையை சொன்னேன். එහෙනම් අද මම යේසුස්ව මහිමයට පත් කළා. அப்படி என்றால் இன்று நான் இயேசுவை மகிமைப்படுத்தினேன். ඔයා මේ දේ කොහොමද කරන්න යන්නේ? நீங்கள் இதை எப்படி செய்ய මම போகிறீர்கள்? යේසුස් වහන්සේ විශ්වාස කරන කෙනෙක්. நான் இயேசுவை උන්වහන්සේ விசுவாசிக்கிறேன். කවදාත් මාව අත්හරින්නේ නැහැ. அவர் ஒரு நாளும் என்னை கைவிட එහෙම மாட்டார். මම කතාවක් කරන මොහොතේ அப்படி நான் ஒரு கதையை சொல்லும் பொழுது අද මම මොනවද කළේ? இன்று நான் என்ன செய்தேன்? උන්වහන්සේ මහිමයට පත් කරනවා. அவரை மகிமைப்படுத்தினேன். කෙනෙක් ප්‍රශ්නයක් කියන මොහොතේ ஒருவர் பிரச்சனையை சொல்லும் பொழுது යේසුස්ව විශ්වාස කරන්න. இயேசுவை விசுவாசியுங்கள், උන්වහන්සේ ඔබව සුව කරයි. அவர் உங்களை சுகமாக்குவார். මම කතා කරනවා. நான் பேசுகிறேன். එතකොට මම කවුද මහිමයට පත් කරන්නේ? அப்படி என்றால் நான் யாரை மகிமைப்படுத்தினேன்? යේසුස්ව මහිමයට පත් කරනවා. இயேசுவை மகிமைப்படுத்தினேன். එහෙනම් මම ඉන්නේ அப்படி என்றால் நான் இருப்பது උන්වහන්සේ මහිමයට පත් කරන්න. அவரை மகிமைப்படுத்த. මම උන්වහන්සේව මහිමයට පත් කරන්න දෙයක් මම කතා කරන මොහොතේ நான் அவரை மகிமைப்படுத்த கூடியதான ஒன்றை நான் பேசும் பொழுது මම දරගාලා යේසුනි நான் මම මුණ සිටින්නේ ඔබ නිසායි. ඔබ තමයි මේ தත්ත්වය දුන්නේ. நான் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் இருப்பதே உம்மாலே, நீர் தான் ඔබගේ இந்த நிலையை නාමයෙන් கொடுத்தீர். බලය තියෙනවා. உம்முடைய நாமத்திலே ඔබ வாழ்ந்து දුන්න உண்டு. සුද්ධාත්මස්තුලි තමයි මම ජීවත් වෙන්නේ. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரினாலே நான் வாழ்கிறேன். මම තනියෙන් උන්වහන්සේව මහිමයට පත් කරනවා. நான் தனிமையாய் அவரை மகிமைப்படுத்துகிறேன்.
කෙනෙක් මාත් එක්ක කතා මම කෙනෙක්ට එක්ක කතා කරන මොහොතේ நான் ஒருவரோடு பேசும் பொழுது අද ලොකු කම්පැනි කෙනෙක් ආව මැනේජර් කෙනෙක් இன்று பெரிய கம்பெனியில ஒரு மேனேஜர் வந்தார். මම ඔව්ට කිව්වා நான் அவருக்கு சொன்னேன், වා යේසුස්ව විශ්වාස කරුවත් நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் උන්වහන්සේ මේ උසස් කරයි அவர் இப்படியா உங்களை මම உயர்த்துவார். මේ වගේ දේවල් කතා කරන මොහොතේ நான் இப்படியானவைகளை பேசும் பொழுது මා තුල සුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියා කරනවා எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ආමේන් ஆமென். එතකොට මම උන්වහන්සේව මහිමටපත් කරනවා அப்படி என்றால் நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். යේසුස්ව මහිමටපත් කරන මොහොතේ இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது යේසුස් වහන්සේ වචනයක් කිව්වා இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், මාව මහිමටපත් කරනව කෙනාව මම මහිමටපත් කරනවා என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன். මට කාර් එකක් හම්බ වෙනවා எனக்கு கார் கிடைக்கிறது, මට නිවසක් හම්බ වෙනවා எனக்கு வீடு கிடைக்கிறது, මට මහිමයක් ඇති වෙනවා எனக்கு ஒரு மகிமை ஏற்படுகிறது. මේක කොහමද සිදු වෙන්නේ இது எப்படி நடக்கிறது? සුද්ධාත්ම වහන්සේලින් මහිමටපත් කරන මොහොතේ பரிசுத்த ஆவியானவர் மூலம் மகிமைப்படுத்தும் பொழுது මම ඔබට රහසක් කියනවා நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். උගාකයද යාඥාවෙන් උගාකය වැටිලා සින්නවා அநேகர் இன்று ஜெபத்திலே விழுந்திருக்கிறார்கள். මම ලබන අවුරුද්දේ පළවෙනි සතියේ දවස් 7ක් උපවාසයෙන් ඉන්න යනවා நான் வருகிற வருடத்திலே முதல் வாரத்திலே 7 நாட்கள் நான் உபவாசமா இருக்க போகிறேன். ලොකු වෙනසක් වෙන්න යනවා பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. හැබැයි මේ යාඥා කරන මොහොතේ ஆனாலும் இந்த ஜெபத்திலே இருக்கும் பொழுது උගාකයට යාඥා කරන්න බැරි අය කිව්වත් அநேகருக்கு ஜெபிக்க முடியாத காரணம் ஏன் தெரியுமா? කම්මැලි சோம்பேறி, දුර්වලකම பலவீனம், එකකින් එළියට එන්න බැරුව ඉන්නවා அதிலே வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். මම ඔබට කියන්නම් நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ මුඛේ වූත කරන්න உங்கள் வாயை திறங்கள், මුඛේ වූත කරලා வாயை திறந்து යාඥා කරන්න ஜெபியுங்கள். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவரே, ඔබ මා සමග ඉන්න නිසා සුතේ என்னோடு இருக்கிறபடி මගේ நான் ජීවිතේ මම කොතනද හිටියේ என் வாழ்க்கையில நான் எங்க අද මම இருந்தேன்? මේ ස්ථානයේ සිටිනවා நான் இன்று இந்த நிலையில் ඔබ இருக்கிறேன். නිසායි உம்மாலே යව බල්ලස් මුඛේ වූත කරන්න அவரை பார்த்து வாயை திறவுங்கள். ඇයි ஏன்? මුඛේ වූත කරන මොහොතේ வாயை திறக்கும் பொழுது ඔබගේ යාඥාව உங்கள் ஜெபம் ඔබ පැයක් කරන පැය 3ක් කරයි නමුත් ඔයාට පේන්නේ පැයක් වගේ තමයි நீங்கள் 3 மணித்தியாலம் செய்வீர்கள், ஆனால் உங்களுக்கு விளங்குகிற காரியம் 1 மணித்தியாலம் போல். මම කතා කරගෙන ඉන්න මොහොතේ நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது මගේ අවධානය වෙන කොහෙවත් යන්නේ නැහැ. என்னுடைய கவனம் வேறு பக்கம் போகாது. ඇයි මම කතා කරනවා. ஏனென்றால் நான் பேசுகிறேன். හැබැයි කට වාගෙන ඉන්න මොහොතේ ஆனால் வாயை மூடி இருக்கும் பொழுது අවධානය වෙන කොයිද ගියයි. எங்களுடைய கவனம் வேறு பக்கம் போகும். ඒ නිසා எனவே ඔබට මම කියන්න කැමතියි. எனவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், උන්වහන්සේ සමග කතා කරන්න. அவரோடு பேசுங்கள். ඔබ සුද්ධාත්ම වශයෙන් පෙරන මොහොතේ நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் பொழுது ඔබ වෙන දේවල් කතා කරන්නේ. நீங்கள் வேறு காரியத்தை பேச යේසුස්ගේ மாட்டீர்கள். නාමයේ මහිමටපත් කරයි. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ආමේන්. ஆமென். මගේ ප්‍රධාන වැඩ என் பிரதானமான வேலை ඒක තමයි. அதுதான். මම ඔබගේ එක ප්‍රශ්නයක් අහනවා. நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி අද கேட்கட்டும். දවසේ இன்றைய நாளிலே කා සමග එක්කෙනෙක් කාසරි කවුද එක්කෙනෙක් තරි එක පාරක් කරි யாருக்காவது ஒருவருக்கு ஒரு முறையேனும் යේසුස් කියන වචන කිව්වද? இயேசு என்கிற வார்த்தையை சொன்னீர்களா? ඊයේ කිව්වද? நேற்று சொன்னீர்களா? එතකොට ඔබගේ ස්විච් එක ඔෆ් වෙලා அப்படி என்றால் உங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. ඔබ එකක් කතා කරුවත් நீங்கள் ஒன்று பேசினால் පුදුම ගංගාවක් වගේ වතුර ගලායි. பெரிதாய் ஒரு ஜீவ ஊற்றாய் வடிந்தோடும். ආමේන්. ஆமென். එතකොට ඔබගේ පම්ප් එක වැඩ කරන්න அந்த வேளையிலே உங்கள் பம்ப் வேலை செய்ய ඔබ මොනවාද කරන්න ඕනේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? පුද්ගලිකව தனிப்பட்ட முறையிலே යේසුස්ව උසස් කරන්න. இயேசுவை உயர்த்துங்கள். ඔබ උසස් කරන මොහොතේ நீங்கள் உயர்த்தும் பொழுது ඔබ තුලින් ඔබ පිරෙනවා. உங்களுக்குள்ளேயே நீங்கள் තව நிரம்புகிறீர்கள். කෙනෙක්ට කියනවා නම් இன்னொருவருக்கு சொல்வீர்கள் என்றால் ජේකබ් මේ ප්‍රශ්න බයෙන් එපා. යේසුස් වහන්සේ පුදුම ආස්කම කොට කරයි. ஜேக்கப் பயப்படாதீர்கள், தேவன் புதுமையான ஒரு அற்புதத்தை செய்வார். මම ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මම තනියෙන් පැයක් කතා කරපුවට වඩා මම මේ කතා කියපු විනාඩිය ඊට වඩා බලවන්තයි. உங்களுக்கு நான் ஒன்னே சொல்லுகிறேன், நான் தனிமையாய் 1 மணித்தியாலம் பேசினதை காட்டிலும் கதைத்த இந்த 1 நிமிஷம் மிக வல்லமையானது.
අද ඩොක්ටර් කෙනෙක් මට කෝල් කළා. இன்று டாக்டர் எனக்கு கால் එයා பண்ணார். මට කළපින්නේ. அவர் மடக்களப்பில் இருக்கிறார். එයා කොහොමද මගේ නම්බර් එක කෝල් කළා. அவர் எப்படியாவது என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து என்னோடு பேசினார். එයා බිස්නස් එකක් කතා කළේ. அவர் ஒரு பிசினஸை செய்கிறார். එයා ඇහුවා කොහොමද ඔයා මේක දැන් කරන්න යන්නේ කියලා. அவர் கேட்ட கேள்வி, எப்படி இதை நீங்கள் இப்ப செய்ய போகிறீர்கள் என்று. මම කිව්වා මම යේසුස්ව විශ්වාස කරනවා. நான் சொன்னேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். මාස කවදාවත් අත්හරින්නේ නැහැ. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். මම ඔබට කියන්නම් යාක්ෂාකපට වඩා මේක ඉතා පවර්ෆුල්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மணித்தியாலத்திலே ஜெபித்ததை காட்டிலும் இது ரொம்ப பவர்ஃபுல். තමයි පවර්ෆුල්. ரொம்ப பவர்ஃபுல். ඊයේ මම අවස 3:30ට මට මීටිමක් තිබුණා. நேற்றைய தினத்திலே மாலை 3:30க்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. මම කන්දානේ ලොකු ගයක් හදුවනේ. நான் கந்தானிலே ஒரு பெரிய வீட்டை கட்டினேனே. ඒකේ බිල් අපි සෙටල් කරුවේ නෑ අන්තිම. கடைசி பில்களை நாங்கள் செட்டில் பண்ணவில்லை. ඒ ඉක්මන කරගෙන ගියා. ஏனென்றால் சீக்கிரமாய் செய்து கொண்டு போனோம். ගණන් බලන්න ඕනේ වුණා. ஆகவே கணக்கு பார்க்க வேண்டியதா මට இருந்தது. දන්නවා ලොකු ගාණක් දෙන්න වෙයි කියලා. எனக்கு தெரியும் பெரிய ஒரு கணக்கு கொடுக்க வேண்டி வரும் என்று. නමුත් එතන කතාව ඉවර වෙලා මෙච්චරයි කියලා කිව්වම அந்த இடத்திலே கதை முடித்துவிட்டு இவ்வளவு தான் என்று சொன்னதும், හරි මම මේක දෙන්නම් කියලා මට එළියට එන්න බෑ. சரி நான் அதை தாரேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு வெளியே வர මම முடியாது. කීයක් හරි දීලා තමයි நான் ඉතුරු ටික දෙන්නම් කියන්න ඕනේ. நான் எவ்வளவாவது ஒரு தொகையை கொடுத்து விட்டு தான் மிகுதியை தாரேன் என்று මම சொல்வேன். හිතුවා ලක්ෂ 1000ක් මම දෙන්න ඕනේ කියලා. ஆகவே நான் நினைத்தேன் ஒரு 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று. ඉතින් මම මේක හිතුවා நான் இதை நினைத்தேன், කාගෙන්වත් ඉල්ලුවේ නෑ මට දෙන්න කියලා. யாரிடத்திலும் கேட்கவில்லை எனக்கு தாருங்கள் என்று. ලක්ෂ 1000ක් ඕනේ කියලා. 10 லட்சம் தேவை என்று. නමුත් කතා කළා විතරයි උදේ. ஆனால் காலையிலே பேசினது மாத்திரம்தான். නමුත් මම මෙතන 3ට ආවා. நான் இந்த இடத்துக்கு 3 மணிக்கு வந்தேன். 2:45ට කෝල් එකක් ආවා. 2:45க்கு ஒரு கால் வந்தது, චර්ච් එකට ආවද කියලා. சர்ச்சுக்கு வந்து விட்டீர்களா என்று. ඇයි? ஏன்? මම ලක්ෂ 1000ක් වාට දෙන්නම් කියලා. நான் 10 லட்சம் உங்களுக்கு தாரேன் என்று මම சொல்லி, ඉල්ලුවේ නෑ දෙන්න කියලා. நான் தாங்கள் என்று கேட்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ මට දුන්නා. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்தார். මාව ලැජ්ජාවට පත් කරුවේ නෑ. என்னை வெட்கப்படுத்தவில்லை, උන්වහන්සේ මයිමට අත්පත් කළා. அவரை மகிமைப்படுத்தினேன். ඔබ කී දෙනෙක්ට උන්වහන්සේ මයිමට පත් කරනවද? நீங்கள் எத்தனை பேருக்கு அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ඔබ බෞද්ධ කට්ටියත් එක්ක ඉන්න පුළුවන්, හින්දු කට්ටියත් එක්ක ඉන්න පුළුවන්. நீங்கள் பௌத்தரோடு இருக்கலாம், இந்துவோடு இருக்கலாம். මම යේසුස්ව විශ්වාස කරනවා. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். උන්වහන්සේ තමයි මාව උසස් කරන්නේ. அவர்தான் என்னை එක உயர்த்துகிறார். වචනයක් කියලා බලන්න. ஒரு வார்த்தை ඔබ சொல்லி තුලේ பாருங்கள். මෝටර් එක වැඩ කරයි. உங்களுக்குள்ளே அந்த மோட்டார் வேலை செய்யும். ඔබට නිවසක් ඕනේ. உங்களுக்கு ஒரு வீடு ඔබට தேவையில்லை, වාහනයක් අවශ්‍ය නැහැ. உங்களுக்கு வாகனம் ඔබ தேவையில்லை. උන්වහන්සේ මයිමට පත් කරන நீங்கள் அவரை මොහොතේ மகிமைப்படுத்தும் பொழுது නික්මයාමේ සඳහන් කරලා තියෙනවා. யாத்திராகமம் சொல்லுகிறது, நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற என் நாமத்தை உயர்த்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். නුඹ මාගේ නාමය උසස් කරන ඕන ස්ථානේ මම ඇවිත් නුඹව ආශිර්වාද කරනවා. ஆமென். ඒකයි වැදගත්. அதுதான் முக்கியம். ආමේන්. ஆமென். ඔබ තුල සුද්ධාත්මස් කොච්චරක් කියනවද? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவா இருக்கிறார்? වතුරක් නැතුව தண்ணீர் இல்லாமல் මාළුවෙක්ට පේනන්න පුළුවන්ද? மீனுக்கு நீந்த முடியுமோ? කතා කරන්න. பேசுங்கள் සද්දෙන්. சத்தமாய். මාළුව වුණාට மீனா இருந்தாலும் වතුර අවශ්‍යයි. தண்ணீர் தேவை. නලලින් තියෙනවා. அடிப்பைப்பு உண்டு, ඒක උඟක් වතුරේ. அதிலே அதிகமான தண்ணீர் வரும். ගමටම ගන්න පුළුවන්. அது ஒரு ஊருக்கு பங்களிக்கலாம். හැබැයි ஆனாலும் ඒකට වතුර දාන්න ඕනේ. அதுக்கு தண்ணீர் போட வேண்டும். වතුර නැතුව தண்ணீர் இல்லாமல் මාළුවට පේනන්න බෑ. மீனுக்கு நீந்த முடியாது. එක බෝතලේ ஒரு பாட்டிலே මෙච්චර වතුර දැම්මත් இவ்வளவு தண்ணீர் போட்டால், මෙච්චර නම් இவ்வளவா இருந்தால் මාළුව මෙච්චර පීනයිද? மீன் இவ்வளவாய் நீந்துமோ? වතුර මෙච්චර නම් தண்ணீர் இவ்வளவாய் இருந்தால் මාළුව මෙච්චර පීනයි. மீன் இவ்வளவாய் நீந்தும். වතුර මෙච්චර නම් தண்ணீர் இவ்வளவாய் இருந்தால் මාළුව මෙච්චර පීනයි. மீன் இவ்வளவாய் நீந்தும். ඔබ කොච්චරද යේසුස් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙනවද? நீங்கள் எவ்வளவு இயேசுவோடு உறவை வைத்துக் கொள்கிறீர்களோ? යේසුනේ මම ඔබට ආදරේ. இயேசுவை நேசிக்கிறேன் நான். මාව කවුරුත් ප්‍රේම කරන්නේ නැති මොහොතේ என்னை யாரும் ඔබ நேசிக்காத போதிலும் පමණයි මට ප්‍රේම කළේ.
நீர் மாத்திரமே என்னை මම நேசித்து මගේ ආරක්ෂාව උන්වහන්සේ උසස් කරනවා. நான் என் ஜெபத்திலே அவரை உயர்த்துகிறேன். මම මේක උසස් කරන්න நான் இதை உயர்த்த உயர்த்த මම කොච්චර උසස් කරනවද? நான் எவ்வளவு உயர்த்துகிறேனோ එච්චරට සුද්ධාත්ම මාසේ ක්‍රියා කරයි. அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ඔබ මෙච්චර තියාගෙන நீங்கள் இவ்வளவு வைத்துக்கொண்டு ඔබ මෙච්චර බලාපොරොත්තු වෙන්න බෑ. நீங்க இவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මා තුල පැවතෙන්න. எனக்குள்ளே நிலைத்திருங்கள், එන්නිල් නිலைத்திර. என்னில் நிலைத்திரு. මා තුල පැවතෙන්න කියන එක என்னில் நிலைத்திரு என்று சொல்வது මගෙන් එල්ලලා ඉන්න. என்னிலே தொங்கியிரு. උන්වහන්සේ සමග වෙන්නවා. அவரோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். පොඩි දරුවෙක් තමගේ අම්මගේ සාරිය අල්ලගෙන හැමතිස්සම යත්තක ඉන්න වගේ මාත් එක්ක ඉන්න. ஒரு சிறு குழந்தை தாயினுடைய சாரியை பிடித்துக்கொண்டு எந்த நேரமும் இருப்பது போல அவர் என்னோடு இருக்கிறார். නුඹලා මා තුල පැවතුනත් நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் නුඹලා බෝ පළදරයි. நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். පාස්ටර් එක බබෙක් අම්මා ගාව මේම ඉන්න වගේ හැමතිස්සම අපි යේසු යේසු කියලා හිටියත් අපිට ඔක්කොම හරියයිද? பாஸ்டர், ஒரு குழந்தை தாயினிடத்திலே இப்படியா இருந்து எந்த நேரமும் இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எல்லாமே எங்களுக்கு சரி අම්මා வருமா? කන්න ඕනේ නැද්ද? சம்பாதிக்க தேவையில்லையோ? වැඩ කරන්න ඕනේ නැද්ද? வேலை செய்ய வேண்டாமா? මම ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අත්ත පළදරන්න ඕනේ නැහැ. කොඩි කණිකුරුක තේවලයි. පැවතුනත් ඇති. நிலைத்திருந்தாலே போதும், ඊබෙම්ම ඵලයි. தானாய் கனி வரும். යාපද සහ අනුග්‍රහය මාව සොයන්නේ. நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். උන්වහන්සේ තුළ පැවතෙන්න අවශ්‍යයි. அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். වාසත කොබ පැවතෙන්න අවශ්‍යයි. அவரோடு நீங்கள் நிலைத்திருக்க අද வேண்டும். සුද්ධාත්මා සුලින් පිරෙන්න. இன்று பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள். බයිබලේ සඳහන් කරලා තිනවා. வேதத்திலே கூறி இருக்கிறது. මම කියපේ ඔබට නම් පැහැදිලි. நான் சொன்னவைகள் உங்களுக்கு தெளிவா. තව වැදගත් දෙයක් කියන්න. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். මම කියප එකම කතා කරන්න කැමති. நான் சொன்னதையே பேச விரும்புகிறேன். පියාණන් වහන්සේ பிதா සිංහාසනේ ඉන්නවා. சிங்காசனத்திலே இருக்கிறார். යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து දකුණු පැත්තේ ඉන්නවා. வலது பக்கம் இருக்கிறார். එතකොට දෙන්නෙක් ඉන්නවා. அப்படின்றால் இருவர் இருக்கிறார்கள். සුද්ධාත්මන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் මා තුළ සිටිනවා. எனக்குள்ளே இருக்கிறார். ලංකාවේ මා තුළ උන්වහන්සේ සිටිනවා. இலங்கையிலே எனக்குள்ளே அவர் இருக்கிறார். උන්වහන්සේ කවදත් මගෙන් ඔබගෙන් ඉවත් වෙලා අයින් වෙලා යන්නේ නැහැ. அவர் ஒரு நாளும் என்னிடத்திலேயோ உங்களிடத்தையோ விட்டு அவர் விலகி போக மாட்டார். අප සමගම நம்மோடு උන්වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கிறார். හalleluya. அல்லேலூயா. දැන් පියා ස්වර්ගයේ සිටිනවා. இப்பொழுது பிதா பரலோகத்திலே இருக்கிறார். යේසුස් වහන්සේ අප දුසවිලා මැරිලා ස්වර්ගයට ගියා. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் பரலோகம் சென்று விட்டார். උන්වහන්සේ අපට ගැලීම දුන්නා. அவர் நமக்கு இரட்சிப்பை கொடுத்தார். ගැලවීමේ සිටේ ස්වර්ගය යනකම් අප සමග ඉන්නේ සුද්ධාත්මාස. இரட்சிப்பு முதல் பரலோகம் செல்லும் வரைக்கும் நம்மோடு இருப்பது பரிசுத்த මම ஆவியானவர். නැගිට්ටම good morning Holy Spirit. நான் எழுந்ததுமே குட் மார்னிங் ஆல் இஸ் මම දැන් දේශනා කරන්න එන මොහොතේ இப்பொழுது நான் பிரசங்கிக்க வரும் பொழுது මම දනගාලා සුද්ධාත්මාසට කිව්වා. நான் முழங்கால் படிட்டு பரிசுத்த මගේ ஆவியானவருக்கு ඔෆිස් එකේ ඉඳලා என் ஆபீஸில் இருந்து යන් අපි. நாம் செல்வோம். ඇයි? ஏன்? උන්වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. அவர் நம்மோடு இருக்கிறார். උන්වහන්සේ බල්ලෙක් නෙවෙයි. அவர் ஒரு நாய் அல்ல. බල්ල තමයි நாய் தான். අපි නැගිටලා යන මොහොතේ ඌ පිටිපස්සෙන් එන්නේ. நாம் எழுந்து செல்லும் பொழுது அது பின்னாலே வரும். අතුන් ගාක් දෙනේ සුද්ධාත්මාසෝ බල්ල වගේ පාවිච්චි කරනවා. இன்று அநேகர் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துவது ஒரு நாயை போல. නමුත් මම කියනවා යන් කියලා. ஆனால் நான் சொல்வேன் செல்வோம் என்று. මම දනගාලා යාක්ෂා කරන මොහොතේ நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது හදදෙවි පියාන්නේ அன்பின் தேவ பிதாவே ඒ මම කතා කරන්නේ. அப்படி நான் பேச மாட்டேன். සුද්ධාත්මනේ අපි පරිසුද්ධ. යාක්ෂා කරමු. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்கலாம். ඇයි? ஏன்? උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் நம்மோடு இருக்கிறார். උන්වහන්සේ තමයි මට සියලු උපකාර දෙන්නේ. அவர்தான் எனக்கு சகல உதவிகளையும் கொடுப்பது. මම කෙනෙක්ට එක්ක කතා කරනවා ලොකු ඩීල් එකක්. நான் ஒரு பெரிய டீலை இன்னொருவரோடு பேச මම போகிறேன். ගිහලා කතා කරනවා නම් நான் போய் பேசுவேன் என்றால் උන්වහන්සේ නිකන් ඉඳී அவர் சும்மா இருப்பார், කතා කරන්නේ. பேச மாட்டார், සක්සස් වෙන්නේ නැහැ. சக்சஸ் ஆகாது. හැබැයි සුද්ධාත්මනේ ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரே මෙයාත් එක්ක කතා කරමු. நான் இவரோடு பேசுவோம். උන්වහන්සේ වැඩ කරයි. அவர் வேலை செய்வார். උන්වහන්සේ බලාත්කාරකමෙන් වැඩ කරන්නේ නැහැ. அவர் பலாத்காரமாய் வந்து அவர் வேலை செய்ய மாட்டார். උන්වහන්සේ ජෙන්ටල්මන්. அவர் උන්වහන්සේ
මුරුදුයි. அவர் மென்மையானவர். එනිසා හැමදේම මම කියන සුද්ධාත්මා සමග කතා කරන උදව් කරන්න. ஆகவே நான் எல்லாவற்றையும் நான் சொல்வது பரிசுத்த ஆவியானவர் மூலம் எனக்கு உதவி செய்ய வேண்டும். මම බයිබලය අරන් நான் வேதத்தை எடுத்து යේසුනේ இயேசுவே මට උදව් කරන්න. எனக்கு உதவி செய்யும். බයිබලය කියවන්න. வேதத்தை வாசிக்க ඒ මම යාඥා කරන්න. நான் அப்படி ஜெபிக்க மாட்டேன். යේසුනේ இயேசுவே මට ඔබගේ පක්ෂාව දෙන්න. எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். ඒ මම ඉල්ලන්නේ. அப்படி நான் கேட்க மாட்டேன். යේසු වහන්සේ දෙන්නේ. இயேசு கொடுக்கவும் மாட்டார். අද අපි ගන්න හැමදේටම යේසුනේ 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 කියනවා. இன்று நாம் எடுக்கிற எல்லாவற்றுக்கும் இயேசுவே 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 என்கிறோம். අපි යේසුස් වහන්සේ ගාව කිසි දෙයක් ඉල්ලන්න තානම්. நாம் இயேசுவின் இடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் கேட்க தடை. උන්වහන්සේ කරන්නේ. அவர் செய்ய மாட்டார். ඇයි? ஏன்? උන්වහන්සේ කෙනෙක්ව දීලා තියෙනවා. அவர் இன்னொருவரை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ කියන උන්වහන්සේ සමගින් ඉල්ලන්න කියලා. அவர் கேட்கிறார், இவர் மூலம் கேளுங்களேன். එතකොට මම උදේ නැගිට්ටම මට ශක්තිය ඉල්ලනවා සුද්ධාත්මාසගෙන්. ஆகவே நான் காலையில எழுந்ததுமே எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது பரிசுத்த පක්ෂාව ஆவியினால். ඉල්ලන්නේ සුද්ධාත්මාසගෙන්. ஞானம் வருவது මා பரிசுத்த සමග ஆவியினிடத்திலே. ඉන්න කියන සුද්ධාත්මාසගෙන්. என்னோடு வாருங்கள் என்று கேட்பது பரிசுத்த ஆவியினிடத்திலே. මා තුලින් කතා කරන්න කියන්නේ සුද්ධාත්මාසගෙන්. என் மூலம் பேசுங்கள் என்று මාව சொல்வது මඟ பரிசுத்த පෙන්වන්න ஆவியினிடத்திலே. සුද්ධාත්මනේ. என்னை வழிநடத்துங்கள் ஆவியானவரே. මට හොඳට යාක්ෂා කරන්න උදව් කරන්න. எனக்கு நன்றாய் ஜெபிக்க உதவுங்கள். මාව ඔබ සනසන්න. நீர் என்னை தேற்றுவீராக. ආමේන්. ஆமென். හැබැයි යේසුස් වහන්සේ ඉන්න මොකද කිව්වා? ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது சொன்னார், දේශ වෙන බහුසලනේ සියලු දෙනා මාව වෙතට මම ඔබට සාහනය දෙන්නම්. வருத்தப்பட்டு பாரும் சூப்பர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை දැන් இளைப்பாற යේසුස් பண்ணுவேன். ස්වර්ග රාජ්‍යට ගියා. இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்று விட்டார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், යොහන් 16:23 யோவான் 16:23 උන්වහන්සේ ජීවත් වෙන මොහොත කියනවා. அவர் வாழும் பொழுது சொல்லுகிறார். යොහන් 16:23 யோவான் 16:23 ඒ දවසේදී அந்நாளிலே ඔක්කොම කියන්න. ඔක්කොම කියන්න. ඒ දවසේදී அந்நாளிலே ඔක්කොම මාව බලන්න මාව බලන්න මාව நீங்கள் බලන්න. கவனிங்கள் போதகரே, ඒ දවසේදී அந்நாளிலே දැන් මාගාව එන්න இப்பொழுது என்னிடத்தில் வாருங்கள், මාගාව එන්න என்னிடத்தில் මම வாருங்கள், දෙන්න. நான் தருகிறேன். හැබැයි ඒ දවසේදී ஆனால் அந்நாளிலே මම ගියාන් පස්සේ நான் போன பின்பு ඒ දවසේදී அந்நாளிலே නුඹලා මාගෙන් කිසිවක් நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் නුඹලා ඉල්ලන්නේ නැහැ. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். එක දෙයක් කර යේසුස් වහන්සේගෙන් මම ඉල්ලන්නේ නැහැ. ஒன்றேனும் நான் இயேசுவின் இடத்திலே கேட்க மாட்டேன். සබවක් නුඹලාට කියමින් மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். පියාණන් වහන්සේගෙන් නුඹලා යමක් ඉල්ලුවොත් நீங்கள் பிதாவின் இடத்திலே ஒன்றை கேட்டால் උන්වහන්සේ මාගේ නාමයෙන් ඒක නුඹලාට දෙයි. அவர் என் நாமத்தினாலே அதை உங்களுக்கு தருவார். දැන් இப்பொழுது මට මොනාගේ ඕන කාගෙන් ඉල්ලන්න ඕනද? இப்பொழுது எனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் நான் கேட்பது யாரிடத்திலே? පියා වෙත. பிதாவின் இடத்தில். මට සල්ලි අවශ්‍යයි. எனக்கு பணம் தேவை, නිවසක් අවශ්‍යයි. வீடு தேவை, වාහනයක් අවශ්‍යයි. வாகனம் தேவை. කාගෙන්ද මම ඉල්ලන්නේ? யாரிடத்திலே நான் கேட்பது? පියාගෙන්. பிதாவின் இடத்தில். කාගේ නාමෙන්ද? யாருடைய நாமத்தினாலே? යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். නමුත් කාවද අපිට දීලා තියෙන්නේ? ஆனால் யாரை நமக்கு கொடுத்திருக்கிறார்? සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். මම සුද්ධාත්ම වහන්සේ තුලින් நான் பரிசுத்த ஆவியானவர் மூலம் පීලා நிரம்பி මම ඉල්ලන්න ඕනේ. நான் கேட்க வேண்டும். නැතුව යේසුස්ගේ නාමය ඉල්ලුවත් එක ලැබෙන්නේ නැහැ. இல்லாவிட்டால் இயேசுவின் நாமத்திலே கேட்ட மாத்திரத்திலே கிடைக்காது. ඇයි? ஏன்? යක්ෂයා කිව්වා பிசாசு சொன்னான், ඒ අත්දෙනෙක් යක්ෂ එළවන යන මොහොතේ 7 பேர் அந்த பிசாசை துரத்த போகும் பொழுது අපිට යේසුස්වත් දන්නවා පවුලවත් දන්නවා. எங்களுக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். ඔබ කවුද? நீ யார்? ඔබ ස්පිරිචුවල් වෙන්න ඕනේ. நீங்கள் ஆவிக்குரியராக කොහොමද வேண்டும். ස්පිරිචුවල් වෙන්නේ? எப்படி ஆவிக்குரியராகிறது? යේසුස් වහන්සේ මයිමඩ පත් කළා උන්වහන්සේක දෙන්න සම්බන්ධ. இயேசுவோடு மகிமைப்படுத்தி அவரோடு இருக்கிற சம்பந்தம். යාක්ෂාව බයිබලය ප්‍රශංසාව ஜெபம், வேத வாசிப்பு, துதி, සාක්ෂිය சாட்சி, අන්‍ය භාෂාව. அந்நிய பாஷை. මම ආත්මික වෙනවා. நான் ஆவிக்குள்ளாகிறேன். ස්පිරිචුවල් ඉන්න නිසා ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறபடினால் මම යේසුස්ගේ නාමයෙන් ඉල්ලනවා. நான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ස්පිරිචුවල් නැති අය ஆவிக்குரியவளாய் இல்லாதவர்கள் ස්පිරිචුවල් කෙනා ගාව ඇවිල්ලා ආවි- තමන්ගේ ප්‍රශ්න දෙස ඉල්ල ගන්නවා. ஆவிக்குரிய இடத்திலே வந்து தன் பிரச்சனைகளை இவரிடத்திலே இருந்து கேட்டுக்கொள்கிறார்கள். මොනාගේ දෙයක් ඕන අපි කාගෙන්ද ඉල්ලන්න ඕනේ? ஏதாவது தேவை என்றால் நாம் யாரிடத்திலே கேட்க வேண்டும்? යේසුස් පියාණන්ගේ. பிதாவின் இடத்திலே. නමුත් ஆனாலும்
මාව මග පෙන්වන්න. என்னை வழிநடத்த, මාව ශක්තිමත් කරන්න. என்னை பலப்பட, මට ප්‍රඥාව දෙන්න. எனக்கு ஞானத்தை தாரும். මෙව්වා පියාගෙන් ඉල්ලන්නේ. இவைகளை பிதாவின் இடத்தில் මෙව්වා கேட்பதில்லை. අපි ඉල්ලන්නේ அவைகளை நாம் கேட்பது සුද්ධාත්මා තුළින්. பரிசுத்த ஆவியின் மூலம். මෙතනින් ඉවර කරනවා. நாம் இதோடே முடிக்கிறோம். කොහමද? எப்படி? right බලන්න. கவனியுங்கள். මොනවාද පියාගෙන් ඉල්ලන්නේ? எதை பிதாவின் இடத்தில் මොනවාද கேட்பது? සුද්ධාත්මාස්ගාව ඉල්ලන්නේ? எதை பரிசுத்தாவின் இடத்தில் கேட்பது? භාණ්ඩ சடப்பொருள்கள். යම් කිසි දෙයක් ஏதாவது ஒன்று ඒකේ පියාගේ. அது பிதாவின் இடத்துல. ඇඟීම් සම්බන්ධ දේවල්. உணர்வு சம்பந்தமான காரியங்கள். ප්‍රඥාව, මග පෙන්වීම, ශක්තිය, සාහනය, සතුට, ප්‍රීතිය මෙවැ ඇඟීම්. ஞானம், பலன், அதே போல வழிநடத்தல், இவைகள் எல்லாமே මෙව உணர்வு. කවුද දෙන්නේ? இதை யார் கொடுப்பது? බයිබලේ දැන් එහෙම ඔබ දැන් කියන වෙලාවට ඔබට තේරෙයි සුද්ධාත්මස දෙයි. நீங்கள் இப்பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் தருவார். නිවසට නිවසක් ඕනේ. ஒரு வீடு தேவை, උන්වහන්සේ කෝටියක් දෙනවා. அவர் ஒரு கோடி கொடுக்கிறார். right? දැන් කෝටියක් අතේ තියෙනවා. இப்பொழுது ஒரு கோடி கையில இருக்கிறது. කොයි නිවසද ගන්නෙ? எந்த வீட்டை எடுப்பது? ඒ කාගෙන්ද? அது யாரிடத்துல? සුද්ධ. ඒක මග පෙන්වීම. பரிசுத்த ஆவியின் இடத்துல. ஏனென்றால் அது வழி ඔබ நடத்துவது. මෙහෙම ඉල්ලන්න අවශ්‍යයි. நீங்கள் இப்படி கேட்க வேண்டும். ඒතර ඔබගේ ජීවිතේ ලොකු වෙනසක් වෙයි. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றம் உண்டாகும். මම තාම දේශනාවට ආවේ නැහැ. இன்னும் பிரசங்கத்துக்கே வரவில்லை. ඔබ ලෑස්ති? நீங்கள் ஆயத்தம். ආමෙන්. දැන් ඉවර වෙන්න යන වෙලාව இப்பொழுது முடிவடைகிற இந்த நேரம் මම පටන් ගන්නවා. நான் ஆரம்பிக்கிறேன். right. කොහොමද සුද්ධාත්මසලින් පිරෙලා එන්නේ? எப்படி பரிசுத்த ஆவியிலே நிரம்புவது? එපීසි 5:18 எபேசியர் 5:18. මුන්ත්‍රික පානෙන් මත් නොවෙන්න. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது, එයින් අනාචාරකම් අටගන්නේය. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறிக்கொள்ளாமல் දෙවන වචනය. නොමුත් ආත්මෙන් වාසකෙන් පූර්ණ වී. ආවිල් මුද වසනවා. ඉංග්‍රීසියෙන් කොහමද දැන තියෙන මුත්‍රික පානෙන් මත් නොවී ආත්මෙන් පිරී. அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறிக்கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. මුත්‍රික පානෙන් මත් කියන වචන වැදගත්. මත් වෙරි. வெறிக்கொள்ளாமல், அது ரொம்ப முக்கியம். දැන් බලන්න ඇයි මෙතන මත්වීමයි සුද්ධාත්මාංශය මෙතන දාලා දෙන්නේ. கவனியுங்கள், இந்த இடத்துல ஏன் வெறிக்கொள்வதையும் பரிசுத்த ஆவியானவரையும் கூறப்பட்டிருக்கிறது. පොඩ්ඩක් බීලා கொஞ்சம் குடித்து කාර් එක ඩ්‍රයිව් කරන මොහොතේ காரை டிரைவ் பண்ணும் பொழுது පොලිසිය නතර කරනවා. போலீஸ்ல நிறுத்துவார்கள். ඇවිල්ලා ළඟට ඇවිල්ලා கிட்ட வந்து, මාත්‍ය කොයිද යන්නේ? சார் நீங்க எங்க போறீங்க? ඇයි යා ළඟට එන්නේ? அவர் ஏன் கிட்ட வரார்? සුවඳ එනවද? அந்த வாசம் வருகிறதான்னு. ඒක යාට ආවේ නැහැ. அது அவருக்கு வரவில்லை. එතකොට මෙයා ඉන්නේ அப்படி என்றால் இவர் இருப்பது එයාගේ කන්ට්‍රෝල් එකේ ඉන්නේ. அவருடைய கண்ட்ரோலிலே இருக்கிறார். සමාජ පොලිසිය ஒரு சில நேரம் போலீஸ்ல නයිට් වල நைட்ல චෙක් කරන්ට Check பண்ண. මාත්‍යට පිටිපස්සට ඇගල පෙන්නන්න. சார் கொஞ்சம் பின்னால திறந்து காட்டுங்க. එතකොට අපි ඇවිදින මොහොතේ அந்த வேலையிலே நாம் நடக்கிற நேரத்தில் එළියට ඇවිල්ලා வெளியே வந்து ස්ට්‍රෝං මේම ඇවිල්ලා இப்படி ஸ்ட்ராங்கா வந்து මේම ඇරියක් இப்படி திறந்தால் එයාට එයා ඒක නෙවෙයි එයාට බලන්නේ මම ඇවිදින විදිය. அவருக்கு அதெல்லாம் கவனிக்கணும். நான் நடக்கிற தோரணத்தை මම பார்க்கணும். කොහමද ඇවිදින්නේ? நான் எப்படி நடக்கிறேன்? මම වාලා මම එනවා. நான் மூடி விட்டு வருகிறேன். ඒකේ අර්ථය එයා මත් වෙලා නැහැ. அதன் அர்த்தம் அவர் வெறி கொள்ளவில்லை. අද ඕගොල්ලෝ මත් වෙලා නැහැ. இன்று நீங்கள் வெறி கொள்ளவில்லை. මත් උනත් வெறி கொண்டால் එයා නොවේ වැඩ කරන්නේ. அவர் அல்ல வேலை செய்வது, ඇතුළ ගියේ එක වැඩ කරන්නේ. உள்ளே சென்றதுதான் வேலை செய்கிறது. ඇදලි? உங்களுக்கு தெளிவா? එයා වැඩ කරන්න ඕනේ. அவர் வேலை செய்ய வேண்டும். එතකොට එයාගේ කන්ට්‍රෝල් එක නැහැ. அப்படி என்றால் அவருடைய கண்ட்ரோல் இல்லை. එයා ෆුල් කන්ට්‍රෝල් ඒ මත්වීම තමයි අව කන්ට්‍රෝල් කරන්නේ. அந்த வெறி கொண்டதுதான் அவரை கட்டுப்படுத்துகிறது. ඒ මෙයා මත් වෙන්න හේතුව அப்படி அவர் வெறி கொள்ள காரணம் එයාගේ ලිමිට් එකට වඩා එයා බිව්වා. அவருடைய அளவுக்கு மிஞ்சி அவர் கொடுத்து விட்டார். දෙවියන් වහන්සේ මෙතන කියනවා தேவனிடத்தில் சொல்லுகிறார், ඔයාගේ ලිමිට් එකට වඩා உன்னுடைய அளவுக்கு அதிகமாய் සුද්ධාත්ම වහන්සේ ඇතුළට වැඩියෙන් එන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உள்ளே வர வேண்டும். උදේ පාන්දර විනාඩි 10ක් කතා යාක්ෂා කළා. காலையிலே ஒரு 10 நிமிடம் එක ஜெபித்து පරිශ්‍රයක් කියවලා ஒரு அதிகாரத்தை வாசித்து ගීතිකාවක් කියලා ஒரு பாட்டை ඔබ பாடி එළියට යනවා නම් நீங்கள் வெளியே ඔබගේ வருவீர்கள். ශක්තිය යන්නේ. உங்களுடைய பலத்திலே செல்கிறீர்கள். එහෙනම් ඔබ වැඩ කරනවා. அப்படி என்றால் நீங்கள் தான் வேலை செய்கிறீர்கள். ඔබ වැඩි වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அதிகரிக்க வேண்டும். ආත්මෙන් වැඩි වෙන්න අවශ්‍යයි. ஆவியிலே பூர்ணப்பட ඔබ வேண்டும். ක්‍රිස්තියන් වෙන්න නරකයි. நீங்கள் கிறிஸ்தவனா இருக்க கூடாது. ක්‍රිස්තියන්
கிறிஸ்தவன் උදේ බයිබලෙ කියවයි, காலையில வேதத்தை வாசிப்பான், යාක්ෂාවක් කරයි, ஒரு ஜெபத்தை பண்ணுவான், ගීතිකාවක් කියයි. ஒரு பாட்டை பாடுவான். ක්‍රිස්තියන්ස් පැරදයි. கிறிஸ்தவர்கள் தோப்பார்கள், හැබැයි ආත්මික අය කවදත් පැරදෙන්නේ නැහැ. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஒரு நாள் தோற்க ඔබ மாட்டார்கள். ස්පිරිචුවල් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும். ඔබ වෙන්න නෙමෙයි. நீங்கள் அல்ல, ඇතුලේ ඉන්න එක කතා කරන්න අවශ්‍යයි. உள்ளே இருப்பது பேச வேண்டும். සමහර හොඳට බීලානවා ඊයේ මම මේ ඔක්කොම කිව්වද කියලා. ஒரு சில நன்றாக குடித்து விட்டு சொல்வார்கள், நேத்து நான் இதெல்லாம் கதைச்சேன். එයා නොවේ කතා කළේ. அவர் அல்ல பேசினது, ඇතුලේ ගිය එක්කෙනා කතා කළා. உள்ளே போனவர் தான் මම பேசினார். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඇතුලේ ඉන්න ආත්මෙන් වාස කතා කරන්න අවශ්‍යයි. உள்ளே- උන්වහන්ස වැඩ කරන්න உள்ளே අවශ්‍යයි. இருக்கிற ஆவியானவர் பேச வேண்டும், அவர் வேலை செய்ய ඔබ வேண்டும். සුද්ධාත්මස්ලේ පිරෙන මොහොතේ நீங்கள் ஆவியிலே நிரம்பும் பொழுது උන්වහන්ස කන්ට්‍රෝල් එක ගන්නවා. அவர் தன் கண்ட்ரோலை எடுக்கிறார். බලෙන් නොවේ, ශක්තියෙන් නොවේ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ඕ බලවන්ත ක්‍රියාවල් සිදු වෙයි. வல்லமையான கிரிகைகள் நடக்கும். හalleluya. ஹalleluya. බයිබල් එක දෙයක් කියනවා. வேதத்திலே ஒன்றை சொல்லுகிறேன், ලස්සන දේව මහිමේ පිරෙන්නා වූ කූඩාරමක් හදන්න උවමනා වුණා. அழகாய் தேவ மகிமை நிரம்ப கூடியதான ஒரு கூடாரம் கட்ட வேண்டியதா இருந்தது. 140ක් සෙනග හිටියා. 40 லட்சம் ஜனங்கள் இருந்தார். කවුද මේක හදන්නේ? யார் இதை கட்டுவது? හැබැයි කාටත් හදන්න බැරි විදිහට හදන්න ඕනේ. ஆனால் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு செய்ய வேண்டும். නික්මයාම 31 யாத்ராகமம் 31 1 2 3 4 1 2 3 4 5 5 ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, මම කියනකොට මාව අයුම් කරන්නද? போதகர் சொல்லும் பொழுது நீங்கள் கவனியுங்கள், මේක බලාගෙන අයුම් කරන්නද? இதை பார்த்து கொண்டு கவனியுங்கள். හයි. පළව මම යූදා ගෝත්‍රේ ඌගේ පුත්‍රයා වන ඌරිගේ පුත්‍ර වූ බෙෂෙල්ගේ නම කියා ඔහු කැඳවා. நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, 140න් 40 லட்சம் ஜனங்களிலே කෙනෙක් වඩ ගන්නවා. ஒருவரை அழைக்கிறார். එයා වඩ ගාලා அவரை அழைத்து දක්ෂ කර්මාන්ත යෝජනා කරන රනින්ද රිදියෙන්ද පිත්තලෙන්ද වැඩ කිරීමටත් வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கு பொன்னினாலும் வெண்ணினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்வது දක්ෂ කර්මාන්තයෙන් යෝජනා කර අයිඩියා මාස්ටර් ප්ලෑන් කරලා ෆුල් ලස්සනට විනෝද ලෙස දක්ෂ ලෙස කරන්ට විනෝදමා සින්දිත செய்ய. ඊට පස්සේ වචනය බැඳීමට මැණික් කැපීමටත් ලියවිලෙන් ලීවලි කැටයම් වැඩ කිරීමටත් සියලු ආකාර වැඩවල ප්‍රඥාව බුද්ධියද දැනගැන්මද ரத்தினங்களை முத்திரங்களை வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலைகள் செய்யறதுக்கும் இளங்கோச்சனையா සියලු ආකාර කර්මාන්තවල තේරුම්ද ලබන ලෙස ඔව් දෙවියන් වහන්සේගේ புரோனா மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேணே ஞானமும் புத்தி அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை සුද්ධාත්ම වහන්සේ ආවත් අනිත්‍ය කරන එක නොවේ. අද දවසේ එක සිදුවෙන්න යනවා. ඔබගේ ජීවිත වෙනස් වෙන්න යනවා. ஆவியானவர் உன்னை நிரப்பும் பொழுது யாராலும் செய்ய முடியாததை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். எனவே தான் சொன்னேன், இந்த கூட்டம் வித்தியாசமா இருக்கும். உன்னை கர்த்தர் அடுத்த நிலை கொண்டு போகிறார். எனவே தான் එනිසායි මම කිව්වේ මේ දේමේ වෙනස් වෙයි. ස්වාමීන් වහන්සේ ඔබව අනිසාවකට උන්වහන්සේ ගෙනියනවා. කීදෙන විශ්වාස කරනද? එතන විශ්වාසිகள் கைகளை தட்டி අත්පුල සඳීලා ஓ කියන සුද්ධාත්මනේ ඔබ මාව පුරවන්න. சொல்லுங்கள் ஆவியானவரே, நீர் நிரப்பு. நான் வித்தியாசமா இருக்க வேண்டும். கேனமா வெனாஸ் வேண்ட அவசியம். மா வெனாஸ் வேண்ட அவசியம். மா வெனாஸ் வேண்ட அவசியம். සුද්ධාත්මනේ ඔබ මට ඕනේ. මගේ පවුලේ මා වෙනස් වෙන්න අවශ්‍යයි.
என் குடும்பத்திலே நான் ඒ வித்தியாசமாய் church එකේ මා වෙනස් වෙන්න இந்த අවශ්‍යයි. சர்ச்சிலே நான் வித்தியாசமாய் இருக்க ලංකාවේ வேண்டும். මා වෙනස් වෙන්න අවශ්‍යයි. ஜெபத்திலே நான் வித்தியாசமாய் இருக்க ඕ வேண்டும். සබ්දෙන් කියන්න. சத்தமாய் சொல்லுங்கள். මා වෙනස් වෙන්න අවශ්‍යයි. நான் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். මම වැඩි වෙලාවක් ගන්න නැහැ. நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன். මට අවශ්‍ය දේ විතරයි කතා කරන්න නැහැ. உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் நான் பேசுவேன். දක්ෂ ලෙස වැඩ කරයි. திறமையாய் வேலை செய்வார். ඔබ සක්සස් වෙයි. நீங்கள் சக்சஸ் ஆவீர்கள். කොළඹෙන්ම මේ church number 1 වෙන්න ඕන නම් கொழும்பிலேயே இந்த சர்ச் நம்பர் 1 ஆக வேண்டும் என்றார். අවකදන கவனிங்கள், මොනවාද අවශ්‍ය? என்ன தேவை? අත්දවාස. பரிசுத்த ஆவியானவர். ආත්මස පිරෙන්න ඕනේ. ஆவியானவரினாலே நிரம்ப வேண்டும். උන්වහන්සේ ඉන්නවා. அவர் இருக்கிறார். මගේ ෆෝන් එකේ බැටරි තියෙනවා. என் போனிலே பேட்டரி இருக்கிறது. හැබැයි charge කරතම එක power එක පිරෙන්නේ නැහැ. ஆனால் சார்ஜ் பண்ணினால் தான் அது பவராய் நிரம்பும். මම දවස් 7ක් නිරාගෙන හිටියත් நான் 7 நாட்கள் உபவாசம் ඊග බලන්න නැතුව අඳ බලන්න නැතුව சூரியனையும் சந்திரனையும் பார்க்காமல் මොන තාම් power එකක්ද? அது எவ்வளவு பவர்ஃபுல்லாக போகிறது. හalleluya. ஹalleluya. ලබන සතිය හැම කෙනා නිරාගෙන් ගෙදරම ඉන්න එළියට යන්න එපා. ඇතුළේ මේදලා ආරක්ෂා කරලා ඔබ මෙතනට එන්න. ஆகி வருகிற ලොකු கிழமை වෙනසක් සිදු වෙන්න. வருகிற கிழமை எங்கும் போகாமல் வீட்டிலேயே உபவாசமாக இருந்து இங்கே வாருங்கள். நீங்கள் வல்லமையாய் நிரம்ப போகிறீர்கள். එක වචනයි. ஒரே ஒரு ආරක්ෂා කරන්න. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். මම ආරක්ෂා කරන්න anointing උදෙසා. நான் ஜெபிக்க போகிறேன். அபிஷேகம் විශ්වාසයෙන් පිරෙන්න. பரிசுத்தாவியிலே நிரம்ப. අපේ අම්මා මෙතන ඉන්නවා. என் தாய் இங்க இருக்கிறாங்க. ඊට පස්සේ ඔබ අවශ්‍ය අම්මගේ ආශිර්වාද ලබා ගන්න. ஆகவே தேவைப்பட்டவர்கள் அம்மாவின் இடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுங்கள். මම හැමදාම හැම මාසෙම පළවෙනිද කියලා අම්මගේ කකුල වැටලා ආශිර්වාද ලබා ගන්නවා. ஆகவே நான் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி போய் என் தாயுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதத்தை பெறுவேன். අම්මා කිය උඹ මට ආරක්ෂා කරපන් කියලා. என் தாய் சொல்வாங்க, நீ எனக்காக ஜெபி என்று. එයාට ඕනේ අර anointing එක වැටෙන්න ඕනේ එන එක. அவர்களுக்கு தேவைப்படுகிறது அந்த அபிஷேகம் අද விழுகிறது. යාවත් වට්ටමු. எனக்கு முடியும் தாயும் விழத்தட்ட. කොලෝසි 1:29 ලාස්. கடைசியாய் கொலோசியர் 1:29. අද මෙතන කවුද හිතනවද ඉක්මනට ඉවර වෙන්න ඕනේ කියලා? இந்த இடத்துல யாராவது சீக்கிரமாய் முடிக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? ආ? සත්යෙන් කියන්නකෝ. சத்தமா சொல்லுங்க. පිරෙන්න. நிரம்புங்கள். මෙතන ඉඳලා ඔබ පීනුවත් இந்த இடத்துல இருந்து நீங்கள் நீந்தினால் අතන්ට යන්න කොච්චර කල් යයිද? அந்த இடத்துக்கு செல்ல எவ்வளவு காலம் செல்லும்? මැරෙනකම් පීනන්න වෙයි. மறிக்கும் வரைக்கும் நீந்த வேண்டியதுதான். ඒ වතුර ටිකක් තිබුණත් ஆனா தண்ணீர் கொஞ்சம் இருந்தால் ඉක්මනට යන්න පුළුවන්. பாய முடியும். ඉක්මනට යන්න පුළුවන්. சீக்கிரமாய் போகலாம். සුද්ධාත්මස්ලි පිරෙන්න. பரிசுத்தாவிலே நிரம்புங்கள். කොලෝසි 1:29. கொலோசியர் 1:29. ඇර මා තුල බලවත් ලෙස කෙරෙන උන්වහන්සේගේ ක්‍රියා ක්‍රීම ප්‍රකාරට ඒ සඳහා මම පුර අල්ලමින් වීරය කරමි. அதற்காக நான் எனக்குள் வல்லமையாய் கிரிகையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். මම සක්සස් වෙනවා. நான் சக்சஸ் ஆகிறேன். මම ජය ගන්නවා. நான் வெற்றி பெறுவேன். මා තුල எனக்குள்ளே බලවන්ත ලෙස வல்லமையாய் කෙරෙන උන්වහන්සේගේ ක්‍රියා ක්‍රීමේ ප්‍රකාරය යට ඒ සඳහා මා පුර අල්ලමින් වීර වෙමි. எனக்குள் வல்லமையாய் கிரிகையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். ඉංග්‍රීසියෙන් තියෙන විදිහට මම සිංහල කියනවා. මා තුල බලවත් ලෙස ක්‍රියා කරන උන්වහන්සේගේ බලය ඇටියට මම වැඩ කරනවා. எனக்குள்ளே வல்லமையாய் கிரிகை செய்கிற அவருடைய வல்லமையின் பிரகாரம் நான் வேலை செய்கிறேன். මට කොච්චර පවර් තියනවද? எனக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது? එච්චර මම වැඩ කරනවා. அவ்வளவாய் நான் வேலை செய்வேன். ඔබ තුල තියෙන පවර් එක කොච්චරද? உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் எவ்வளவு? ඒක තමයි ඔබගේ සක්සස් එක. அதுதான் உங்களுடைய சக்சஸ் ஆகும். මට පැහැදිලි. உங்களுக்கு இது தெரியவா? එනම ඔබට කියන කැමතියි. அப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ගාක් ටයිම් அநேக நேரம் දෙවියන් මාස්තේ කතා කරනවා. தேவனோடே பேசுங்க. කතා කරන මොහොතේ பேசும் பொழுது කට ඇරලා කතා කරනවා. வாயை திறந்து பேசுங்க. ඇවිදින මොහොතේ நடக்கும் பொழுது කට ඇරලා කතා කරනවා. வாயை திறந்து கதையுங்கள். ආමේන්. ஆமென். ඔබ කට අරින්න. நீங்கள் வாயை திறவுங்கள். ඒ වචන නැවත දාන්න. அந்த வார்த்தையை திரும்ப அவசான லெச. கடைசியாய் මේ වචන ඔක්කොම බලන්න. இந்த வார்த்தையை கவனிங்க எல்லோரும். நான் எனக்குள்ளே
வல்லமையாய் கிரியை நடப்பிக்க அவருடைய பலத்தின்படி. எனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கு, அதன்படி நான் ஜெயிப்பேன். எனக்கு பவர் கொஞ்சம்னா என் லைஃப் கொஞ்சம். எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி நான் வெற்றி பெறேன். சிங்களம் அப்படிதாக்க பெக்காகட்டே சந்தாம போகல்ல வீரிய கிரமே நான் வெற்றி பெறுவேன். ஒபகே சக்சஸ், உங்களுடைய சக்சஸ் ஒபகே பவர் நோய், உங்களுடைய பலன் அல்ல. ඔබ තුල තියෙන පවර එක. உங்களுக்குள்ளே இருக்கிற பவர். ඒ පවර කොච්චරද? அந்த பவர் எவ்வளவோ එච්චරට ඔබ පවර්ෆුල් වෙනවා. அவ்வளவாய் நீங்கள் பவர்ஃபுல் ஆகிறீர்கள். අද ස්ටාර්ට් කරන්න. இன்று ஆரம்பியுங்கள். සුද්ධාත්මසිකේ පවර එක. ஆவியானுடைய பவரை කටහරලා ගීතිකා කියන්න. வாயை திறந்து பாடுங்கள். කටහරලා යාක්ෂා කරන්න. வாயை திறந்து ஜெபியுங்கள். කටහරලා යේසුස් වහන්සේ ගැන කියන්න. வாயை திறந்து இயேசுவை குறித்து சொல்லுங்கள். ඒක තමයි බලවන්තයි. அந்த வேளையில் தான் உங்களுக்கு ඔබ power ඉන්දු கிடைக்கும். කෙනෙක්ට කියන්න. நீங்கள் இந்த ஒருவருக்கு මම சொல்லுங்க, මේ වගේ චර්ච් ගියා. நான் இப்படி ஒரு சர்ச்சுக்கு ඒකයි சென்றேன். මම මේ ඉන්නේ. அதுதான் நான் இப்படி இருக்கிறேன். යේසුස් වහන්සේ මාව උසස් කළා. இயேசு என்னை உயர்த்தினார். යේසුස් වහන්සේ තමයි මාව ආශිර්වාද කළේ. இயேசு தான் என்னை අර ஆசீர்வதித்தார். ප්‍රශ්නයක් ආවා. எனக்கு ஒரு பிரச்சனை යේසුස් வந்தது. වහන්සේ පුදුම දෙයක් කළා. இயேசு புதுமையானதை ඔබ செய்தார். පැයක් යාක්ෂා කරන්න වඩා நீங்கள் ஒரு மணித்தியாலம் ஜெபிப்பதை விட විනාඩියක් කෙනෙක්ට කතා කරන මොහොතේ ஒரு நிமிஷம் ஒருவரோடு பேசும் பொழுது ඔබගේ පවර එක වැඩි වෙනවා. உங்களுடைய பவர் அதிகரிக்கிறது. මගේ ෆෝන් එකට என் போனுக்கு charge දෙකක් තියෙනවා. charger දෙකක්. சார்ஜர் 2 இருக்கிறது. එක charger එක ஒரு சார்ஜர் ඒක පැයක් දැම්මත් ஒரு மணித்தியாலம் போட்டால் ඒක 100ක් වෙයි. அது 100 ஆகும். තව charger එකක් තියෙනවා. இன்னொரு சார்ஜர் இருக்கிறது. විනාඩි 10ක් දැම්මත් 10 நிமிடம் போட்டால் ඒක 100ක්. அது 100 ஆகும். ඒක තමයි බලවන්ත. அதுதான் வல்லமையானது. මා තුල තියෙන බැටරිය ක්‍රියා කරන්නේ எனக்குள்ளே இருக்கிற பேட்டரி ඒ கிரிக்கெட் විදිහටයි. 2 விதமாய். slow charge එකයි ஸ்லோ சார்ஜ், high charge එකයි. ஹை சார்ஜ். slow charge ஸ்லோ சார்ஜ் මම යාක්ෂා කරන මොහොතේ நான் ஜெபிக்கும் பொழுது, මා ප්‍රශංසා කරන මොහොතේ நான் துதிக்கும் பொழுது මම charge වෙනවා. நான் சார்ஜ் ஆகிறேன். නමුත් කෙනෙක්ට යේසුස් වහන්සේ ගැන කියන මොහොතේ ஆனால் ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, යේසුස් වහන්සේ බලවන්තයි කියන මොහොතේ இயேசு வல்லமையானவர் சொல்லும் ඒක பொழுது quick charge වෙයි. அது குயிக் சார்ஜ் ஆகும். Hallelujah. ஹalleluya. මම කියන්න කැමතියි. நான் சொல்ல ඔබගේ விரும்புகிறேன், power එක වැඩි කරන්න. உங்கள் பவரை அதிகரித்துக் power கொள்ளுங்கள். වැඩි වෙන මොහොතේ பவர் அதிகரிக்கும் ඔබ பொழுது ඉතා success life එකක් நீங்கள் ජීවත් பெரிய சக்சஸான வாழ்க்கை வாழ்வீர்கள். සමද නැගිටිසටම நம் அனைவரும் எழுந்திருக்கலாம். මම යාක්ෂා කරනවා. நான் ஜெபிக்க போகிறேன். අද හැම රෝගයක්ම සනීපයි. இன்று எல்லா வியாதிகளும் சுகமாகும். ආදර ජීවමාන දෙවියනේ. අද මේ දේමේ උදෙසා සුදේ. මේ දේමේ තියෙනවා මහිමය. අදින් අපි දකින්නවා. අපේ ජීවිතවල තුල ලොකු වෙනසක් සිදු වෙනවා. අපි ලොකු මනුෂ්‍යයන්ව හම්බ වෙනවා. අප තුලින් ඔබ මාත් ක්‍රියාවල ඔබ කරනවා. අපේ ජීවිත අලුත් වෙනවා. අලුත් වෙනසක් ඔබ ඇති කරනවා. ඔබට අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ ආපු සෑමදෙනා විශේෂය වෙන්න අවශ්‍යයි. අති විශේෂය වෙන්න අවශ්‍යයි. ලක්ෂ 40න් කෙනෙක්ව විශේෂ කළා. ඒ වගේ විශේෂ කෙනෙක් වෙන්න අවශ්‍යයි. இந்த இடத்துல எல்லாரும் விசேஷமாக வினோதமாக வித்தியாசமாக செயல்படட்டும். அடுத்த நிலைகளை கொண்டு வரோம். எக்ஸாம்ல A level எக்ஸாம்ல ஸ்பெஷல் பாஸ், ස්පෙෂල් බ්ලෙසිං ඉවරක් උண்டாගට්ටා. මේ දේ මේ ආපු හැම කෙනාගේ ජීවිතේ ලොකු වෙනසක්. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ බාධාවල් කැඩිලා මේ නිදාස දකින්න අවශ්‍යයි. ඉවකල් විடுதலை උනග வேண்டும். මේ අමුතු ජීවිතයක් ජීවත් වෙන්න අවශ්‍යයි. මා මේ සෙනග ආශිර්වාද කරනවා. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් සබාව Pedetto sua deva ashuda labagamo. Kaigulite devande ashuda pego. Nammade katha Yesu Kristus kirabai. Pidavage devande andu பரிசுத்தாவியின் அன்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස්ගේ කරුණාව සුද්ධාත්ම සහභාගීකම ඔබ සෑමදෙනා සමග අදත් සදාකල්ටත් ඔබ සමගම පැවතේවා. සබව සදේ ආමේන්.